இந்த தமிழ்நாட்டை அழிச்சிடும். ஒன்றிலிருந்து தொடங்கல புரட்சியை, ஒரு புள்ளியிலிருந்து தொடங்குறோம். நான் சீர்திருத்தவாதி அல்ல, கட்டிய கட்டடத்துக்கு வெள்ளை அடிக்க வந்தவன் அல்ல, அந்த கட்டடத்தை இடித்து விட்டு மறு கட்டடம் கட்ட வந்தால் எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. எதிலையுமே கலப்படத்தை விரும்புறது இல்லை. ஒரு சாதி விட்டு இன்னொரு சாதி பொண்ணு கொடுத்துக்கிறது எடுத்துக்கிறது இல்லை. ஒரு மதம் விட்டு இன்னொரு மதம் பொண்ணு கொடுத்துக்கல எடுத்துக்கிறது இல்லை. வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாகுறான். கலப்படத்தை விரும்பல. இந்தியா விடுதலை பெற்ற நாடு என்று நீங்கள் நினைத்தால் அதை நான் அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இந்தியாவை இன்னும் வெள்ளைக்காரன் தான் ஆண்டு கொண்டிருக்கிறான். அப்போது நாட்டில், இப்போது நாக்கில் ஆண்டு கொண்டுதான் இருக்கிறான். இன்றைக்கு தமிழ் அறிவியல் அடையாளமாக இருக்கிற பெருமகன் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் கூட, ஐயா மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் கூட, தமிழ் இனத்தின் மிகப்பெரிய சாதனையாளர்கள் எல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் திறந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள் தான். என்னுடைய தொடக்க கல்வி கூட அந்த பெருந்தலைவர் தொடங்கி வைத்த பள்ளியில் தான் படித்து வந்து, அந்த தலைவன் பல்லாயிரக்கணக்கில் பள்ளிக்கூடங்களை திறந்து நம்மை படிக்க வைத்தார். இன்றைய ஆட்சியாளர்கள் பல்லாயிரக்கணக்கில் மதுக்கடைகளை திறந்து நம்மளை குடிக்க வைத்தார்கள். எந்த விரலால எந்த கையால ஓட்டு போட்டு இவர்களுக்கு அதிகாரம் பதவி எல்லாவற்றையும் கொடுத்தோமோ அதே கையை ஏந்தி நிக்க வைத்ததுதான் இந்த இரண்டு பெரும் ஆட்சியாளர்களின் சாதனை. அவர்களுக்கெல்லாம் புற்றுநோய் வந்தது அமெரிக்க தேசத்தில் மருத்துவம். நமக்கு வந்தால் நேரா பாடையில் படுத்து சுடுகாட்டுக்கு செல்ல வேண்டியதுதான். இந்த ஆட்சியாளர்கள் எவ்வளவு அக்கறையோடு இந்த மரங்களை நட்டு வளர்த்துருக்காங்க ஒன்னு சொல்லுங்க பாப்போம். அம்மையார் ஜெயலலிதா அவர் பிறந்த நாளைக்கு மரம் நட வந்தார் தெரியுமில்ல. மண்ணை கரண்டிட்ட கிளவுஸ் போட்டுக்கிட்டு, மண்ணை கிளவுஸ் போட்டுக்கிட்டு, கையில ஒரு உரையை போட்டுக்கிட்டு கரண்டிக்கிட்டு அள்ளி போட்டாங்க. என் மண்ணை கூட தொட அஞ்சுகிற உனக்கு, வெக்கப்படுகிற உனக்கு மண்ணை ஆளுகிற உரிமை எதுக்கு? பெத்ததாய கொண்டு முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு, பெத்ததாய முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு எங்கிருந்தோ வந்தவங்களெல்லாம் அம்மா அம்மா அம்மா, கால கொடுமை. அம்மா ஆடு, அம்மா மாடு, அம்மா உப்பு, அம்மா அரிசி, அம்மா உணவகம், அம்மா அழைப்பு மையம். இது நான் என்ன கேட்கிறேன்? அம்மா டாஸ்மார்க்கு, அம்மா பீரு, அம்மா ரம்மு, அம்மா ஜின்னு. இந்த தமிழ்நாடுன்னு எதுக்கு பேரு? அதை எடுத்துட்டு அம்மா நாடு. ஒரு 5 வருஷம் இருக்கட்டும். அப்புறம் இவர் ஐயா வந்தாரு. அவர் அந்த ஐயா வந்தவொடனே அதை எடுத்துட்டு ஐயா நாடு. ஐயா வருவாரு, கலைஞர் காப்பீட்டு திட்டம். அம்மா வருவாங்க, அம்மா காப்பீட்டு திட்டம். நாங்க வர்றோம், 2 பேரை அழைச்சிட்டு இந்த 2 பேர்கிட்ட இருந்து நாட்டை காப்பாற்றுறது நம்ம காப்பீட்டு திட்டம். என்னால் வாங்கிக் கொள்ள முடிகிற எல்லாத்தையும் இலவசம் இலவசம், சாதனை சாதனை என்று சொல்லுகிற இந்த அரசு. ஆனால் என்னால் முடியாதது இந்த கல்வி, மருத்துவம். என்னால் முடியாததை தராமல் என்னால் முடிந்ததை தந்து தந்து என்னை ஏமாற்றி 50 ஆண்டுகளாக சாதனை சாதனை சாதனை. தெண்ட கர்மாந்தத்துக்கு ஜெயலலிதா காசு இல்லாம இருக்கிற மாதிரி எல்லா முதலாளியும் கொண்டு கொடுத்துட்டான். அது 350 கோடிக்கு மேல சேர்ந்துருச்சு. ₹1 இன்னும் ஒருத்தனுக்கு வந்து சேரல. எவன் கேட்கறது அந்த அம்மாட்ட போய்? யார் கேட்கறது? எங்கம்மா அந்த காசெல்லாம்? ஒரு நாள் கேட்கிற காலம் வரும், எங்கம்மா அந்த காசு? வக்கத்த நிலையில் என் இன மக்களை வைத்த சாதனை யாருடைய ஆட்சிகள்? ஐயா கருணாநிதி, அம்மா ஜெயலலிதா ஆட்சி. 68வது பிறந்த நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க 68 ஜோடிக்கு மாப்பிள பொண்ணு நெத்தியில ஜெயலலிதா படத்தை ஒட்டிட்டான் ஸ்டிக்கர். நம்ம மூஞ்சில ஒட்டுறதுக்கு முன்னாடி முடிச்சுக்கிறங்க. திராவிட முன்னேற்றம் என்பது திருடர்கள் முன்னேற்றம். முடியட்டும் 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 நாங்களும் சொன்னோம். இதத்தாயா 50 ஆண்டுகளா சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஸ்வச்ச பாரத் வர வந்து கண்ணாடியில் இப்படி பார்த்துக்க வேண்டியது. எல்லாம் 5-6 கருவியை வச்சிருவாங்க, இந்த மாதிரி கேமரா வச்சு. ஓகே ஓகே அப்படி கூட்டிட வேண்டியது, போயிட வேண்டியது. கிளீன் இந்தியா. ஏன்னா இந்திய நாட்டின் பிரதமர் ஐயா நரேந்திர மோடி குஜராத்தை விட்டுட்டு வேற ஒரு மாநிலத்தில் முதலமைச்சர் ஆயிக்கோட்ட சொல்லு, நான் கட்சியை கலைச்சிடறேன். உம்மன் சாண்டி ஐயா மதிப்பிற்குரிய பெருமகன் மலையாளத்தை ஆள்றாரு, கேரளா வாழ்றாரு. அங்கே சீதாராம் ஐயா இந்த கர்நாடகாவை ஆள்றாரு. 2ம் ஒரே கட்சி, ஒரே தலைவி, ஒரே கொடி. ஐயா உம்மன் சாண்டிய கர்நாடகாவை, ஐயா சீதாராம் ஐயா கேரளாவை ஆள சொல்லு, நான் கட்சியை கலைச்சிட்டு போறேன், மறுபடியும் படம் எடுக்க போயிடுறேன். கன்னடன் என்ற உடனே தமிழனுக்கு வரணும், தெலுங்கன் என்ற உடனே தமிழனுக்கு வரணும், தமிழன் என்ற உடனே தெலுங்கருக்கு வரணும், தமிழர் என்ற உடனே கன்னடருக்கு வரணும், மலையாளி என்ற உடனே தமிழருக்கு வரணும், தமிழன் என்ற உடனே மலையாளிக்கு வரணும். வந்தால் தான் இந்தியா ஒன்னா இருக்கும். என்னை கேட்கிறான், இவனுக்கு போட்டி யாரு? எனக்கு எவனுமே போட்டி கிடையாது. கருணாநிதி ஜெயலலிதாலாம் போட்டி, எனக்கும் என் பெருந்தலைவர் காமராஜருக்கும் தான் போட்டி, தாத்தனுக்கும் பேரனுக்கும் தான் போட்டி. தமிழனுக்கு மொழி பற்று இனப்பற்று கிடையாது, சாதி பற்று மதப்பற்று தான். விஜயகாந்த கூட தமிழர் நினைச்சிட்டு தான் கருப்பா இருக்காரு. நம்மால்னு எருமை கூட தான்டா கருப்பா இருக்கு. நான் என் நாட்டை ஆளணும்னு கேட்கறது என் உரிமை. விஜயகாந்த் என் நாட்டை ஆளணும்னு நினைக்கிறது கொடுமை.
அவர் ஆண்டா என் இன மக்கள் அடிமை. நான் அடிமையா நிக்க தயாரா இல்ல. யாரு வா வாழு, நான் தான் ஆளுவேன். தமிழர் இன வரலாற்றில் இது மிக நெருக்கடியான ஒரு காலகட்டம். ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமைகள் பல கொண்ட தமிழர் என்கிற தேசிய இனத்தின் தாய்மொழி தமிழ் சிதைந்து அழிந்து அவர்களுடைய கலை, இலக்கியம், பண்பாடு இவையெல்லாம் சிதைந்து அழிந்து ஏறக்குறைய தமிழர்கள் தமிழர்களாகவே இல்லாத நிலையில் ஒரு தேசிய இனத்தின் மொழியை மீட்சியுற வைத்து தமிழ் தேசிய இனத்தை மறுகட்டமைப்பு செய்ய வேண்டிய ஒரு கால தேவைக்கு, வரலாற்று கடமைக்கு தள்ளப்பட்டு நிற்கிற நிலையில் உங்கள் பிள்ளைகள் இந்த தேர்தலை எதிர்கொள்கிறோம். கிராமங்களில் பட்டுப்போன கேப்பைக்கு, அதாவது கேழ்வரகு பயிருக்கு ஒரு சொட்டு மழைத்துளி போதும் என்று சொல்வார்கள். அதுபோல செத்துப்போன எம் இன மீட்சிக்கு கடைசி நம்பிக்கையாக இந்த தேர்தலை உங்கள் பிள்ளைகள் பார்க்கிறோம். மற்றவர்களுக்கு இது வழக்கமான ஒரு தேர்தல். அவர்கள் ஏற்கனவே அனுபவித்த பதவி, அடித்த கொள்ளை, செய்த ஊழல், அதை மறுபடியும் தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதான். ஆனால் உலகத்திற்கு அறிவியல், நாகரிகம், பண்பாடு, கலை, இலக்கியம், வேளாண்மை எல்லாவற்றையும் கற்பித்துக் கொடுத்த ஒரு பேரினத்தின் பிள்ளைகள். அறிவிலே, ஆற்றலிலே, வீரத்திலே, மானத்திலே, கொடையிலே எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கிய ஒரு தேசிய இனத்தின் மக்கள் இன்றைக்கு அழித்தொழிக்கப்பட்டு ஒரு அழிவின் விளிம்பில் தன்மானத்துக்கு என்று கட்சி கண்ட தமிழன் ஒரு அவமான சின்னமாக உலக அரங்கில் நின்று கொண்டிருக்கிற ஒரு நிலையிலேதான் எல்லாம் முடிந்து விட்டது என்று எம்மின மக்களை எண்ணிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் தான் இது முடிவல்ல, தொடக்கம் என்று இந்த எளிய மக்களின் பிள்ளைகள் எழுந்து நிற்கிறோம். எனவேதான் இதற்கு இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தோம். என் அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அன்பு தம்பி தங்கைகள், நீங்கள் இந்த தேர்தலை உன்னிப்பாக நுட்பமாக கவனிப்பீர்கள். முன் எப்போதும் விட, கடந்த கால தேர்தல்களை விட இந்த தேர்தலில் எல்லோருமே மாற்று 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 என்று பேசுவதை பார்க்கிறீர்கள். இதற்கு காரணம் நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று என்று நாங்கள் முன்வைத்த முழக்கம்தான். ஒரு சண்டை, பிரிட்டிஷ்காரன் இந்தியன், அது ஒரு காலகட்டம், அது ஒரு சண்டை. பிறகு ஒரு சண்டை, ஆரியன் திராவிடன், அது ஒரு சண்டை, அது ஒரு போர். இப்போது மூன்றாவது கட்ட போர், தமிழர் இன வரலாற்றில் தமிழர் திராவிடர் போர். எல்லோருமே ஊழலை ஒழிக்க வேண்டும், லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும், மதுவை ஒழிக்க வேண்டும் என்று பேசுவதை பார்க்கிறீர்கள். எல்லா கட்சியும் சொல்லுது.
எல்லாமே நான் தான் மாற்று, நான் தான் மாற்று. ஒரு இறந்த வீட்டில் வந்தால் வாயிலை நெஞ்சிலே அடிச்சுட்டு வயிற்றிலே அடிச்சுட்டு கத்துறது போல நான் தான் மாற்று, நான் தான் மாற்று, நான் தான் மாற்று. தலைநகரம்ங்கிற ஒரு படத்துல என் நண்பர் சுந்தர்சி எடுத்த படத்துல வடிவேல் 400 அப்படிதான், 400 அப்படிதான், 400 அப்படிதான் என்று சொல்வது போல எல்லாமே மாற்று 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 என்று சொல்வதை பார்க்கிறோம். அதுவெல்லாம் வெறும் வார்த்தை மாற்று. உங்கள் பிள்ளைகள் முன்னெடுப்பது வாழ்க்கை மாற்று, வரலாற்று மாற்று. அதை புரிந்து கொள்ளும். வெறும் வார்த்தையில மாற்று. அவர்கள் ஊழலை ஒழிக்கணுங்கிறாங்க. அதை ஒத்துக்கொண்டுதான் நாங்க இந்த களத்துக்கு வந்தோம். ஏன் ஊழலை ஒழிக்கணும்? அதுக்கு உங்க எல்லாரையும் முதல்ல ஒழிக்கணும். ஒழிச்சாதான் அந்த ஊழலை ஒழிக்க முடியும். மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் காலம், அவர் ஆட்சி காலத்துல குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். ஆனால் இந்த குடிக்கொள்கையை மது கொள்கையை கொண்டு வரல. ஆனால் ஊழல் லஞ்சம்ங்கிற வார்த்தை காதுல விழல. பெருந்தலைவர் காமராஜர் இந்த நிலத்தை ஆண்டார்கள். மது கிடையாது. இந்த சாராயம் வித்த காசுல நம்மளை படிக்க வைக்கல. 6000 பள்ளிக்கூடங்கள் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் காலத்தில் பள்ளிக்கூடத்தை நடத்த, அரசு பள்ளிக்கூடத்தை நடத்த காசு இல்லை என்று மூடிவிட்டார்கள். ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வந்த பிறகு அந்த 6000 பள்ளிக்கூடங்களையும் திறந்து அதற்கு மேலும் பல்லாயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை திறந்து நம்மை எல்லாம் படிக்க வைத்தார்கள். இன்றைக்கு தமிழ் அறிவியல் அடையாளமாக இருக்கிற பெருமகன் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் கூட, ஐயா மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் கூட, தமிழ் இனத்தின் மிகப்பெரிய சாதனையாளர்கள் எல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் திறந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள் தான். என்னுடைய தொடக்க கல்வி கூட அந்த பெருந்தலைவர் தொடங்கி வைத்த பள்ளியில் தான் படித்து வந்தேன். அந்த தலைவன் பல்லாயிரக்கணக்கில் பள்ளிக்கூடங்களை திறந்து நம்மை படிக்க வைத்தார். இன்றைய ஆட்சியாளர்கள் பல்லாயிரக்கணக்கில் மதுக்கடைகளை திறந்து நம்மளை குடிக்க வைத்தார்கள். அவர் காலத்தில் ஊழல் லஞ்சம் என்ற வார்த்தைகளே கிடையாது. அதற்கு பிறகு ஐயா பக்தவச்சலம் அவர்கள், அவர் இந்தி திணிப்பை ஏற்றுக்கொண்டார். அதை எதிர்க்கல, அவர் செய்த பிள்ளை. ஆனால் அவர் காலத்தில் கூட மது இல்லை, ஊழல் லஞ்சம் என்கிற வார்த்தை இல்லை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1.5 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டார்கள். அவர் காலத்துல மது இல்லை, இந்த மது கொள்கை இல்லை. ஆனால் ஊழல் குற்றச்சாட்டு 2 அமைச்சர்கள் மேல சுமத்தப்பட்டது. அதில் ஒரு அமைச்சர் இன்றைக்கு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய பெருமகன் ஐயா கலைஞர் அவர்கள். அன்றைக்குத்தான் தொடங்கியது. அன்பிற்குரிய மக்களே, இந்த நாட்டில் உண்மை, நேர்மை, எளிமையான நிர்வாகம் என்று பெருந்தலைவர் ஆட்சி காலத்தில் இருந்ததை ஊழல் லஞ்சம் ஆடம்பரமான நிர்வாகம் என்று மாற்றியது அன்றிலிருந்துதான் தொடங்குகிறது. மறுபடியும் உண்மையும் நேர்மையும் எளிமையான நிர்வாகத்திற்காக உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்திலே வந்திருக்கிறோம். மாற்றம் என்பது வெறும் சொல்லல்ல, அது செயல். இதை என்னுயிர் தலைவன், என் அன்பு அண்ணன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் எங்களுக்கு கற்பித்தது. சொல்லுக்கு முன் செயல், செயலே சிறந்த சொல். இது புரட்சியாளர் சேகுவாரா சொல்லுகிறார். சொல்லுக்கு முன் செயல் என்கிறார் என்னுடைய தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். எனவே மாற்றம் என்பது வெறும் வார்த்தையில் வருவதல்ல, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருந்து வருவது, என்னிடமிருந்து வருவது, உங்களிடமிருந்து வருவது, நம் ஒவ்வொருவரிடமிருந்து வருவது. நான் இந்த உலகத்தை எப்படி பார்க்க விரும்புகிறேனோ அந்த மாற்றம் முதலில் என்னிருந்துதான் தொடங்க வேண்டும். எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. ஆங்கிலம் களவாமல் என் தாய்மொழியை பேசணும்னு நான் நினைக்கிறேன்னா பேசணும், பேசி காட்டணும். என்கிட்ட கேட்கிறேன்,
ஏன் சீமான் தமிழ் தமிழ்னு சாகுற அப்படின்னு. என் தாய்மொழி தமிழுக்காக சாகாம வேற என்ன குடிச்சுட்டா சாக முடியும்? செத்துருக்கான் 500க்கு மேற்பட்டவன் என் இன முன்னோர்கள் நடராஜன் தாளமுத்து தொடங்கி எண்ணற்ற பேர் செத்துருக்கான். என் மொழி செத்து விடக்கூடாது என்று. ஏன் நான் மொழி சாகக்கூடாது? மொழி செத்தா என் இனம் செத்து போகும். என் முகம் சிதைஞ்சிட்டா என் முகம் சிதைஞ்சு போகும். மொழி என் அடையாளம், என் முகம், என் முகவரி. நான் இறந்து போனால், என் முகம் சிதைந்து நான் இறந்து கிடந்தால் எப்படி என் பிணத்தை உங்களால் அடையாளம் காட்ட முடியாதோ அப்படி என் மொழி அழிந்து போனால் என் இனத்தை உங்களால் அடையாளம் காட்ட முடியாது. இதுதான் உலக வரலாற்று உண்மை. உங்களைப் போல என்னையை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை எல்லாம் இருக்கு. நரிக்குறவ தோழர்களுக்கு, சகோதரர்களுக்கு, நம் உறவுகளுக்கு எல்லாம் இருக்கு. ஆனால் இந்த தேசம், இந்த நாடு அவனுக்கு என்ன கொடுத்திருக்கிறது? கல்வி, மருத்துவம் என்ன கொடுத்திருக்கிறது? சட்டமன்ற உறுப்பினர், மாமன்ற உறுப்பினர், காவல்துறை அதிகாரம், மாவட்ட ஆட்சி பணி எதுவுமே இல்லை. ஏன்? அவன்கிட்ட மொழி இல்லை. மொழியை இழந்தவன் நாடோடியாக அலைவான். அப்படி நாமும் அலைய போகிறோமா இல்லையா என்பதை முடிவு செய்து கொள்ள வேண்டியது நமது பொறுப்பு, நமது கடமை, நமது முடிவு. உலக வரலாற்றை வாசித்து நேசித்து நிற்கிற உங்கள் பிள்ளைகள் இதை எடுத்து சொல்ல வேண்டியது எங்கள் கடமை. சொல்றோம். ஏறக்குறைய நமது தாய்மொழி சிதைந்து அழிந்து போனது என்ற உண்மையை நாம் ஒத்துக்கொள்ளும். அதனாலதான் நம் தாய்மொழியில் பிறமொழி கலவாமல் பேச வேண்டும் என்று பேசுறோம். என்னிடத்துல கேட்பாங்க, பழகிருச்சு, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் சீமான், நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா அது சொல்றதெல்லாம் சரிதான் என்று கூட சொல்ல முடியல. அவங்க சொல்லும் போதே நம்மள்ட்ட பேச வரும்போதே அப்பப்ப கொஞ்சம் ஆங்கிலம் வந்துருச்சுன்னா தப்பா எடுத்துக்கிறாதீங்க, மன்னிச்சுக்கிறீங்க. மிக சாதாரண வார்த்தையை தூக்கி போட முடியல. பால்ல தண்ணி கலந்தா வாங்க மறுக்கிற எனது சொந்தங்கள், அரிசியில எண்ணெயில தண்ணி கலந்தா வாங்க மறுக்கிற என் சொந்தங்கள் எதுலையுமே கலப்படத்தை விரும்புறது இல்லை. ஒரு சாதி விட்டு இன்னொரு சாதி பொண்ணு கொடுத்துக்கிறதுல எடுத்துக்கிறது இல்லை. ஒரு மதம் விட்டு இன்னொரு மதம் பொண்ணு கொடுத்துக்கல எடுத்துக்கிறது இல்லை. வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாகுறான். கலப்படத்தை விரும்பல. அரிசியில கல்லு கிடந்தா ஒவ்வொரு கல்லாய் எடுத்து போட்டுட்டு சமைக்கிறான். அவ்வளவு பொறுப்பு. அரிசியில் கல்லு கிடந்தால் பொறுப்போட எடுத்து போட்டு சமைக்கிற என் அருமை சொந்தங்கள், அருமை தாய்மொழியில் மட்டும் பிறமொழி சொற்களை கலந்து கலந்து பேசுவது எப்படி ஏற்படும்? டீ என்றும் டிஃபன் என்றும் ரோடு என்றும் எல்லாமே ஆங்கிலம். ஆனால் அது தமிழ் என்று பேசிக்கொண்டால் ஆயிரும். தாய்மொழியை மறந்த இனம் உலக வரலாற்றில் வாழ்ந்ததாக செய்தி இல்லை. இந்தியா விடுதலை பெற்ற நாடு என்று நீங்கள் நினைத்தால் அதை நான் அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இந்தியாவை இன்னும் வெள்ளைக்காரன் தான் ஆண்டு கொண்டிருக்கிறான். அப்போது நாட்டில், இப்போது நாக்கில் ஆண்டு கொண்டுதான் இருக்கிறான். இந்தியாவில் என்றைக்கு ஆங்கிலம் ஆட்சி மொழியாக இருக்கிறதோ அதுவரை இந்தியா அடிமைதான், விடுதலை பெறல. அதனாலதான் உங்கள் பிள்ளைகள் ஒன்றிலிருந்து தொடங்கல புரட்சியை, ஒரு புள்ளியிலிருந்து தொடங்குறோம். இந்த தமிழ்நாட்டை அழிச்சிடறோம். வெண்ணிலா கபடி குழுல தம்பி பரோட்டா சூரி சாப்பிடுவானே, பரோட்டாவை பந்தயம் கட்டி சாப்பிடுவான். 50 பரோட்டா சாப்பிடணும், 100 ரூபா பந்தயம். அவன் 50 சாப்பிடுவான். ஆனா அந்த எடுத்து வச்சவன் கொடுக்க, பந்தயம் கட்டினவன் கொடுக்க பயந்துக்கிட்டு 8 கோட்டை குறைச்சு போடுவான். ஏய், நீ 42 தான்டா சாப்பிட்டுருக்க, 50 சாப்பிடல. சாப்பிட்ட எனக்கு தெரியாதா? போப்பா, நீ போய் சொல்ற. போ, இங்க வச்சுட்டு போ, சாலனாவை அழிச்சு கிழிச்சிட்டு மறுபடி புரட்டா கொண்டா. டேய், நீ போய் கொடை போடுறான்பா. இப்ப நாம என்ன பண்றோம்? அழிச்சு கிழிச்சிட்டு சாப்பிடுறோம், மறுபடியும் இந்த கோட்டை நம்மளே போடுறோம். கருணாநிதி போட்ட கோடு, ஜெயலலிதா போட்ட கோடுல நாம பார்த்துட்டோம். புதிய ஒரு தமிழகத்தை படைக்கிறோம், பூமியின் சொர்க்கமா படைக்கிறோம். என்னென்ன மாற்று? பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும். அந்த நிலையை அறவே மாற்றம். தன் நலம் சார்ந்த கொடுமையான சர்வாதிகார ஆட்சி முறை இதுவரை நாம் அனுமதித்துக் கொண்டிருந்தது. ஆனால்
நமது தாத்தன் பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் இருந்த ஆட்சி முறை தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. இப்ப மாற்றம், தன்னலம் சார்ந்த கொடுமையான சர்வாதிகார ஆட்சி முறையை மாற்றி தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறையை கொண்டு வரோம். எல்லாத்தையும் மாத்திரம். இதுவரை இருந்த தீய ஆட்சி முறையை ஒழித்து தூய ஆட்சி முறையை மலரச் செய்கிறோம். மாற்றம். பணம் இருப்பவன் தான் நல்ல கல்வியை கற்றுக்கொள்ள முடியும். ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி. இந்த நிலையை மாத்திரம். அனைவருக்கும் சமமான தரமான கல்வி, எல்லாருக்கும் இலவசம் என்ற நிலையை கொண்டு வரோம். ஏன்? ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் பள்ளி அறையில் தான், வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது என்கிறார்கள். எனவே என் தேசத்தின் எதிர்காலத்தை எங்கள் வகுப்பறையில் தீர்மானிக்க வேண்டும் என்பதற்காக கல்வியை அனைவருக்கும் பொதுமையாக்குறோம். ஏழைக்கு ஒண்ணு, பணக்காரனுக்கு ஒண்ணு. வசதி இருக்கிறவன் நல்ல கல்லூரியில் படிக்கலாம், வசதி இல்லாதவன் படித்தாலும் படிக்கவில்லைனாலும் போகலாம் என்று இல்லை. இந்த நாட்டில் ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம் என்ற நிலை. அதை மாத்திரம். அருமை சகோதரர் யுவராஜ் சிங்குக்கு புற்றுநோய். அமெரிக்காவில் மருத்துவம் செய்து கொண்டு உயிரோடு வந்துவிட்டார். அம்மையார் சோனியா காந்தி அவர்களுக்கு புற்றுநோய் என்கிறார்கள். அது என்ன நோயோ தெரியல, ஆனால் மருத்துவத்தை அமெரிக்காவில் செய்கிறார்கள். இந்த நாட்டில் மிகப்பெரிய தலைவிக்கே இந்த நாட்டில் மருத்துவம் செய்ய முடியல. 69 ஆண்டு கால சுதந்திர இந்தியா, தெற்காசிய பிராந்தியத்தின் மிகப்பெரிய வல்லாதிக்கம், 2020 உலக பெரும் வல்லாதிக்கமாக வேண்டும் என்ற கனவோடு நிற்கிற தேசம். சொந்த நாட்டு மக்களுக்கு ஒரு உயர்ந்த தரமான மருத்துவத்தை தர வக்கற்ற நிலையில் நிற்கிற நாடு. அவர்களுக்கெல்லாம் புற்றுநோய் வந்தது. அமெரிக்க தேசத்தில் மருத்துவம். நமக்கு வந்தால் நேரா பாடையில் படுத்து சுடுகாட்டுக்கு செல்ல வேண்டியதுதான். இந்த நிலையை மாற்றம். அது மாற்றம். இந்த நிலையை மாற்றம். என்ன மாற்றம்? தொடக்க மருத்துவம் முதல் மிக உயர்ந்த மருத்துவம் வரை அனைவருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவம் இலவசம். ஏன் கல்வி இலவசம்? கல்வி ஏன் மருத்துவம் இலவசம்? ஏன் மருத்துவம்? கல்வியும் மருத்துவமும் ஒவ்வொரு மனிதனுக்குமான அடிப்படை உரிமை. அதை கொடுக்க வேண்டியது அரசின் மிக உயரிய கடமை. அதனால நம்ம கொடுக்கிறோம். இதுதான் தேவை. இதுதான் தேவை. பிறகு குடிநீர், தண்ணீர். என் மக்கள், இங்கே வாழ்கிற எனது சொந்தங்கள்கிட்ட கேளுங்க, குடிக்கிற நீருக்கு என்ன பாடுபடுகிறார்கள் என்று. நீர் என்பது உயிராகாரம். உயிராகாரம். நீர் இல்லாம உலகத்துல எதுவுமே இல்லை. ஏன்? எந்த உயிரினும் இல்லை, உலகமே இல்லை. ஆனால் அந்த நீர், அதன் தேவையை நிறைவு செய்ய இந்த நாட்டில் என்ன திட்டம் இருக்குது? படித்த பிள்ளைகள், என் அறிவார்ந்த உறவுகள் அமர்ந்திருக்கிறீங்க. 720 கோடிக்கு மேல மக்கள் தொகை தொட்டுட்டோம் உலகத்துல. 720 கோடி. இந்தியாவில் 120 கோடி. உலக மக்கள் தொகையில பெருந்தொகை வைத்திருக்கிறவன் சீனாவும் நம்மளும் தான். இதை கவனிச்சுக்கணும். 2 விழுக்காடு தான் குடிநீர் இருக்கு. 2 விழுக்காடு. கொஞ்சம் தான் இருக்கு குடிக்கிற நீர். அப்ப இதை தெரிந்து கொண்டவன ஒருத்தன் சிந்திக்கிறான், இதை 20 விழுக்காடு ஆக்குவதற்கு என்ன வழி? 2 விழுக்காடு தான் இருக்கா, ஐயோ பேராபத்தை இந்த உலகம் சந்திக்க போகுது, அதை 20 விழுக்காடு ஆக்குவதற்கு என்ன வழி என்று சிந்திக்காது, ஓ 2 விழுக்காடு தான் இருக்கா, அப்ப இந்த நீரை உறிஞ்சி வித்தால் நல்லா சம்பாதிக்கலாம் என்று நினைத்தான் பாருங்க. அதுதான் ஒட்டுமொத்த உயிரினத்திற்கும் செய்த பச்சை துரோகம். இதுதான் இந்த உலகத்துல நடந்த மிகப்பெரிய கொடுமை. அதனாலதான் 3வது உலகப் போர். எதனால? ஆயுதம் தேவையில்லை, அருவாக்கம்பு தேவையில்லை, துப்பாக்கி தேவையில்லை, பீரங்கி தேவையில்லை, தண்ணி. செத்தே போவான் தண்ணி இல்லாம. இப்ப ஏறக்குறைய செத்துக்கிட்டு இருக்கான். ஏறக்குறைய செத்துக்கிட்டு இருக்கான்.
இந்த 10 ஆண்டுகளை மச்சான் 5 லட்சத்துக்கு மேல விவசாயி தற்கொலை பண்ணி செத்துருக்கான் நாடு முழுமைக்கும். சில இது செய்தி ஆகுது, சில இது செய்தி ஆகல. செய்தி ஆகல. ஒரு விவசாயி சாகுறான், உங்களுக்கு தொலைக்காட்சியில் வரும்போது இன்னைக்கு ஒரு செய்தி, அவ்வளவுதான். ஆனால் நாளைக்கு நீங்கள் சோறு இல்லாமல் சாக போகிறீர்கள் என்பதற்கான முன்னறிவிப்பு என்பதை உணராமல் நாம் இருக்கிறோம் என்பதுதான் மிக கொடுமையான கொடுமை. அப்ப அறிவார்ந்த மக்கள், அடுத்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் ஆழமா சிந்திக்கணும். இந்த உலகம் உங்களது இல்ல, என்னது இல்ல. நாம் வாடகைக்கு வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது அடுத்த தலைமுறைக்கானது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீ பெரிய மாளிகை வச்சு வச்சுட்ட, உன் மகனுக்கு 5 கார் வாங்கி வச்சுட்ட, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோடி, 50 கோடியை வங்கியில போட்டு வச்சுட்ட அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. அது வல்ல வாழ்க்கை. தூய குடிநீர், தூய்மையான சுவாசிக்க சுத்தமான காற்று, பாதுகாப்பான சுற்றுச்சூழல், நடக்க பாதை, படிக்க கல்வி, வாழ்வதற்கு ஏதுவான பூமியாக அதை வச்சுட்டு போகணும். அதுதான் நீ அவனுக்கு செய்ய வேண்டியது. வெறும் குப்பமேட்டுக்குள்ள குடிக்க தண்ணி இல்ல, சுவாசிக்க காற்று இல்ல. அதான் காத்து வீசுத நினைச்சிட்டு இருக்க. நீ காற்றையா சுவாசிக்கிறோம்? காற்றையா? ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்துவதற்கு 6 மரங்கள் தேவைங்கிறான். இந்த சென்னையில எத்தனை லட்சம் கார் ஓடுது, எவ்வளவு மரங்கள் இருக்கு? அறிவார்ந்த எனது சொந்தங்கள் சிந்திச்சு பாருங்க. இங்க ஏதோ தெரியாம ஒரு அரச மரம் இருக்கு, 2 அரச மரம், இந்த 3 இருக்கு. அது இந்த கோயில் பக்கத்துல இருக்கனால இருக்குதுன்னு நினைக்கிறேன். மற்ற மரங்களுக்கும் இந்த அரச மரத்திற்கும் ஆலமரத்திற்கு இருக்கிற வித்தியாசம், வேப்ப மரம் பகல்ல ஆக்சிஜன் மூச்சு காற்றை வெளியிடுது, இரவுல நச்சு காற்று கார்பன் டை ஆக்சைடை தான் வெளியிடுது. ஆனால் 24 மணி நேரமும் இந்த மண்ணில் ஆக்சிஜனை மூச்சு காற்றை வெளியிடுகிற மரங்கள் இருக்குதுன்னா அது ஆலமரமும் அரச மரமும் தான். இந்த ஆட்சியாளர்கள் எவ்வளவு அக்கறையோடு இந்த மரங்களை நட்டு வளர்த்திருக்காங்க ஒன்னு சொல்லுங்க பாப்போம். அம்மையார் ஜெயலலிதா அவர் பிறந்த நாளைக்கு மரம் நட வந்தார் தெரியுமில்ல. மண்ணை கரண்டிட்ட கிளவுஸ் போட்டுக்கிட்டு, மண்ணை கிளவுஸ் போட்டுக்கிட்டு, கையில ஒரு உரையை போட்டுக்கிட்டு கரண்டிக்கிட்டு அள்ளி போட்டாங்க. என் மண்ணை கூட தொட அஞ்சுகிற உனக்கு, வெக்கப்படுகிற உனக்கு, மண்ணை ஆளுகிற உரிமை எதுக்கு? 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 என் மண்ணை கையால தொடக்கூட அஞ்சுகிற உங்களுக்கு அந்த மண்ணை ஆளுகிற அதிகார உரிமை எதுக்கு? எதுக்கு? 68வது பிறந்த நாள்ல லட்சக்கணக்கா மரம். ஆட்சிக்கு 15 ஆண்டுகள் ஆண்ட காலத்தில எல்லாம் லட்சக்கணக்கா மரத்தை நட்டு இருந்தால் இந்த பூமி சொர்க்கமா மாறி இருக்கும். எல்லாம் நம்பி பயனில்லை. முடிவண்ணம் மாற்றம். 10 ஆண்டுகளில் பசுமை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம் கொடுத்தோம். என் மண்ணின் வளத்தை உறிஞ்சி குடிக்கிற சீம கருவேல மரத்தை போர்க்கால நடவடிக்கையில தூக்குறோம். மரங்களின் பிசாசுங்கிறான். 40 அடி ஆழத்துல, அகலத்துல 40 அடி நீரை உறிஞ்சிரும். கற்பனை செஞ்சு பாருங்க, 40 அடி ஆழம், 40 அடி அகலம், நீரை உறிஞ்சிரும். நீரே இருக்காது. அப்ப மண்ணுக்குள்ள என்ன நீர் வளர்க்கும்? அது இல்லைன்னா காற்றில் மிதந்து வருகிற ஈர பதத்தை உறிஞ்சிரும். அந்த ஈர பதம்தான் மேகமாக போய் உருமாறி மழையா பொழியுது, குளிர்ந்து குளிர்ந்து மேல போய். ஆனா அந்த நீரை உறிஞ்சிருச்சுன்னா மழை எப்படி வரும்? இதுவரை இந்த சீமக்கருவேல மரத்தை எடுத்துட்டு தேக்கு, சவுக்கு, வேம்பு, புலி, புங்க, பனிக்கொன்ற, கனிக்கொன்ற, நாவரு இந்த மரங்களை நட முடியாதா? நட்டு வளர்த்திருக்க முடியாதா? செய்யல. அப்ப என்ன செய்யறோம்? மாற்று. அதனால என்ன? கருணாநிதி ஐயாவுக்கு மாற்று ஜெயலலிதா இல்ல, ஜெயலலிதா அம்மாவுக்கு மாற்று கருணாநிதி ஐயா இல்ல, திராவிட கட்சிகளுக்கு மாற்று இன்னொரு திராவிட கட்சி இல்ல, நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று என்று வந்தோம். அது ஏமாற்று. திராவிட முன்னேற்றம் என்பது திருடர்கள் முன்னேற்றம். அதை தெரிந்து கொள்ள 50 ஆண்டுகள் ஆயிருக்குது, அரை நூற்றாண்டு ஆயிருக்குது.
நீங்க எல்லாம் பாத்தீங்க வெள்ளத்துல செத்தோம். வெள்ளத்துல இந்த இடத்துக்குலாம் நான் வந்தேன், நடந்து வந்தேன். இந்த இடத்துல எல்லாம் இந்த பக்கத்துல போய் தான் சாப்பிட்டேன். என் தம்பி வீட்டுல போய் அங்கதான் நான் இந்த சாக்கடையை போய் அள்ளி கூட்டணும். வெறும் நெகிழி குப்பை, நெகிழித்தாள், நெகிழியும் பிளாஸ்டிக்கையும் தடை செய்யறேன். இந்த நாற்காலி ஒண்ணு இருக்காது, வந்தவன தடை. இது என்ன செய்வேன்? இதை உருக்கி ரோடு சாலை போட்டுருவேன், இருக்கிறதெல்லாம் உருக்கி சாலை போட்டுருவேன். ஆனால் இனிமே இந்த பிளாஸ்டிக் இருக்காது. என்ன செய்வேன்? என்னுடைய மூங்கில், என்னுடைய பிரம்பு, என்னுடைய இது நாற்காலி கொண்டாந்துருவேன். கலாச்சாரமா மாத்திருவேன். என்னுடைய பண்பாட்டின் ஒன்றாக மாத்திருவேன். அரசு விழாக்கள் எல்லாம் மூங்கில் நாற்காலியை போட்டு உட்கார்ந்துருப்போம். அதுவே ஒரு கலாச்சாரமா மாறும். என்னுடைய நிலம் வளம் சார்ந்த பொருளாதாரத்திலே நான் நிறைவடைவேன். இந்த நெகிழி அதை பத்தி கவலைப்படுகிற அதிகாரம் உண்டா? எங்க ஐயா கலைஞர் கவலைப்பட போறாரா? அம்மையார் ஜெயலலிதா கவலைப்பட போறாங்களா? இந்த நெகிழித்தால் இல்ல ஐயா மோடி தடை செஞ்சிருவாரா? கிளீன் இந்தியாக்காரர், கிளீன் இந்தியா, ஸ்வச்ச பாரத், ஸ்வச்ச பாரத் வர வந்து கண்ணாடியில் இப்படி பார்த்துக்க வேண்டியது. எல்லாம் 5-6 கருவியை வச்சிருவாங்க, இந்த மாதிரி கேமரா வச்சு. ஓகே ஓகே, அப்படி கூட்டிட வேண்டியது, போயிட வேண்டியது. கிளீன் இந்தியா. மனித கழிவை மனிதன் அள்ளி கொண்டிருக்கிறான். இத்தனை ஆண்டுகள் இருந்து 21ஆம் நூற்றாண்டுல இவ்வளவு அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிற காலத்துல அதை மாற்றுவதற்கு ஒரு வேலை திட்டம் இல்ல, ஒரு சிந்தனை இல்ல, ஒரு மாற்று இல்ல. இன்னைக்கு வரைக்கும் எங்கால் இந்த மலை குளிக்கல மூழ்கி எந்திரிக்கும் போது சாக்கடை கழிவுக்குள்ள விஷவாயுதாக்கி சாகுறான். இந்த உயிர் பலியிலிருந்து என் உறவுகளை காப்பாற்ற ஒரு நாதி இல்லை. கிளீன் இந்தியா, நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற கிளீன் இந்தியா இல்ல இது. அவங்க சொல்ற கிளீன் இந்தியா வேற. நீ 5 ஆண்டு கழிச்சு திறந்து கண்ணை முழிச்சு பாரு, பொட்டலா இருக்கும் நாடு. என்னடா கிளீன் ஒண்ணுமே இல்லை அப்படின்னா, அதான் நான் சொன்னேன் கிளீன் இந்தியான்னு. தொடச்சு கழுவிட்டோம்பா, ஒண்ணு இருக்காது. தூய இந்தியானா என்ன? ஊழலற்ற, லஞ்சமற்ற, சாதி மத ஏற்றதாழ்வுகளற்ற, பகையற்ற, தீண்டாமை இழிவற்ற, கொலை கொள்ளையற்ற, பாலியல் வன்கொடுமையற்ற அந்த இந்தியா தான் தூய இந்தியா. எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் வேலை, தூய குடிநீர், இது எல்லாம் என்றைக்கு இந்த நாட்டில் கிடைக்குதோ அதுதான் கிளீன் இந்தியா, தூய இந்தியா. அப்படி ஒரு தமிழகத்தை படைக்கணும்னு இந்த பிள்ளைகள் துடிக்கிறோம். பசி, பஞ்சம், லஞ்சம், கொலை, கொள்ளை, ஊழல், பெண்ணடிமைத்தனம், மது, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, இது ஏதுமற்ற ஒரு தூய தேசம். அதை படைக்கணும்னு துடிக்கிறோம். அதுதான் மாற்று. இந்த நெகிழி, இந்த தாள், பாலித்தீன் தாள் எல்லா வீட்லயும் நம்ம வச்சிருக்கோம். இப்படி போய் பாருங்க, ஒரே குப்பையா கிடக்கும். அந்த தாள் மண்ணோடு மண்ணாக மக்கி போவதற்கு 5 லட்சம் ஆண்டு ஆகும்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதுவே ஒரு தோராய கணக்கு தான். யார் 5 லட்சம் ஆண்டுகள் உட்கார்ந்து பார்த்துக்க போறது? 5 லட்சம் ஆண்டுக்கு இப்படியே கிடக்கும். மேல மழை துளி பெய்யும், அந்த தாள்ல விழுந்து கீழே போகக்கூடாது பூமிக்குள்ள. அப்படியே அது நீ சூரிய ஒளியில வெப்பமாயி நீராவியாகி மேல போயிடும். ஒரு சொட்டு தண்ணீரை பூமிக்குள்ள போகக்கூடாது. எந்த வளமும் மண்ணில் எல்லாம் பார்த்துக்கும். எல்லா உணவு விடுதியிலையும் பார்க்கிறோம், தட்டுக்கு மேல ஒரு பாலித்தீன் சீட்டு, தாள், நெகிழித்தாள், அதுல இட்லி, தோசை, பொங்கல் சாப்பிடுறோம். அப்படியே தாளை சுத்தி கொண்டு போட்டுறான். இதே இலை, வாழை இலை, இதுல சாப்பிடுறோம், உடலுக்கு நல்லது, அப்படியே கொண்டு போடுறோம். அதை மாடு திங்கியும் ஆடு திங்கியும் 24 மணி நேரத்தில் உரமாயிரும். இல்ல அப்படியே கிடந்தாலும் மண்ணோட மண்ணா மக்கி போய் மண்ணுக்கு உரமாயி வளமாயிரும். எங்கோ ஒரு ஓரத்துல வாழையை விளைய வைக்கிற ஏழை விவசாயி வாழுவான். அதை விட்டுட்டு இந்த நெகிழி, இதை பத்தி கவலைப்படுற ஒரு தலைவனை சொல்லு நீ பார்ப்போம். அப்ப நாம என்ன செய்யறோம்? மாத்திரம் வந்த உடனே இதுக்கு தடை. பாக்கு, மட்டை, தட்டு, வாழை இலை உணவுக்கு. அதை எப்படி என்னை சாப்பிட்டு? நாங்களே அமைச்சர், முதலமைச்சர் எல்லாரும் தட்டுல பாக்கு மட்டை தான் சாப்பிட்டு திரிவோம். எதை செய்ய நினைக்கிறோமோ, மற்றவர்கள் எதை செய்ய நினைக்கிறோமோ அதை முதல்ல நாம செய்யணும். அதான் நாகரிகம். என்னை எல்லாரும் நீங்க மதிக்கணும்னு நினைச்சா நான் முதல்ல உங்களை மதிக்கணும்.
நான் வாங்கன்னு சொன்னா நீங்க வாங்கன்னு சொல்லுவீங்க, நான் வாடானா நீ என்னடான்னு கேட்ப. இதான் இங்க இருக்கிற அடிப்படை பண்பு. அதனால மாற்றம் எனக்குள்ள இருந்தா வரணும். கல்வி எப்படி தரப்படுத்துவாய் சீமான்? மருத்துவத்தை எப்படி தரப்படுத்துவாய் சீமான்? ஐயா கலைஞருக்கு உடம்பு முடியாத போது எம்ஜி ராமச்சந்திரால படுத்தாரா? அப்படி இருக்க முடியாது. அம்மையார் ஜெயலலிதா உடம்பு முடியல, கொடநாட்டுக்கே மருத்துவரை கூட்டி கொண்டு வைத்து அந்த வேலை இங்கே நடக்காது. சட்டம் என்ன சட்டம்? அமைச்சர், முதலமைச்சர், மாமன்ற உறுப்பினர், மாநகர தந்தை, அரசு அலுவலர் எவரா இருந்தாலும் சரி உடம்பு முடியல அரசாங்க மருத்துவமனையில் தான் படுத்து வைத்தியம் செய்து கொள்ளணும் சட்டம் போடுவோம். அது தானா சரியா நடக்கும். அரசு பள்ளி, அரசு கல்லூரி, இந்த ஐயா கலைஞர் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இருந்த அரசு பள்ளி கல்லூரியை நீங்க கற்பனை செய்யாத. நான் தான் அழிச்சிருவேன்ட்டனே. நான் சீர்திருத்தவாதி அல்ல, கட்டிய கட்டடத்துக்கு வெள்ளையடிக்க வந்தவன் அல்ல. அந்த கட்டடத்தை இடித்து விட்டு மறு கட்டடம் கட்ட வந்தால் அதை கவனிச்சுக்கணும். இதுவரை பார்த்திருந்த நீங்க அரசாங்க முத்திரையே மாத்திட்டேன். தமிழ்நாடு அரசு முத்திரையே கிடையாது. இதுவரை நீங்க பள்ளிகளில் பாடிக்கொண்டிருந்த தமிழ் தாய் வாழ்த்தையை கிழிச்சு போட்டேன். வேற தமிழ் தாய் வாழ்த்து. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழ் தாய் வாழ்த்து. தூய தமிழர் நாட்டில் என்ன திராவிட நல் திருநாடு, கிழிச்சு போடுற தூர பாட்டு வேற. ஏன் ஏன் இதெல்லாம் செய்கிறேன்? நான் என் உயிரை விட என் மண்ணையும் மக்களை நான் நேசிக்கிறேன். என் உயிரை விட நேசிக்கிறேன். ஏன் நேசிக்கிறேன்? அப்படி நேசித்து நின்ற தலைவனின் மகன் நான். அப்படி நேசித்து நின்றான் ஒரு தலைவன். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, வறுமை, அதை ஒட்டியே இருக்கிற அறியாம, அடிமை, தீண்டாம, இந்த 4 கொடுமைகளை ஒழிக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை. அந்த கடமையை செய்ய வந்திருக்கோம். அந்த கடமையை செய்ய வந்திருக்கோம். என்னால மாவிரைக்கிற எந்திரம் வாங்கிக் கொள்ள முடியும். எங்களை விட வறுமையான குடும்பத்திலிருந்து வந்த மகன் யாரும் இருக்க முடியாது. என்னுடைய வீட்டை, என் கிராமத்தை, என்னை வந்து பார்த்தவன் என் மேல பெரிய பரிதாபம் வரும். பரிதாபம் வரும் உங்களுக்கு. அப்படி ஒரு கிராமத்துல, அப்படி ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து வந்த மகன் நான். இதே சென்னையில பல ஆட்கள் பல ஆண்டுகள் பட்டினி கிடந்தவன். படுக்க இடம் இல்லாம ஏவிஎம் சுடுகாட்டுல படுத்து கிடந்தவன். பிணமெரிக்கிற தோழர்கள் அவர்கள் குளிக்க வச்சிருந்த கிணறுல குளிச்சுட்டு அவங்க படுத்திருக்க கூட்டத்தில் படுத்து கிடந்து வந்தவன். எனக்கு பசினா என்னன்னு தெரியும், வறுமைனா என்னன்னு தெரியும், கவலைனா என்னன்னு தெரியும், கண்ணீர்னா என்னன்னு தெரியும், காயம்னா என்னன்னு தெரியும். எனக்கு யாரும் படிப்பிக்க வேண்டியது இல்லை. அதனால என்ன, அவ்வளவு ஏழை வறுமை குடியில பிறந்தாலும் எங்க வீட்டுல தோசைக்கல் இருந்துச்சு, மாவாட்டுற ஆட்டு இந்த இருந்துச்சு, மாவாட்டுற அம்மிக்குளம் இருந்துச்சு, எங்களுக்கே ஆடு மாடெல்லாம் நிறைய இருந்துச்சு. இதெல்லாம் என்னால வாங்கிக் கொள்ள முடியும். என்னுடைய உழைப்பால் நான் பெற்றுக்கொள்ள முடியும். நான் எனக்கு எங்க அப்பா கஷ்டப்பட்டனாலும் ஒரு மிதிவண்டி வாங்கி கொடுத்தார், சைக்கிள். அதுலதான் கல்லூரிக்கு படிக்க போனேன், படிச்சேன். அதெல்லாம் வாங்கிக் கொள்ள முடியும். இந்த மடிக்கணினி வாங்கிக் கொள்ள முடியும். என்னால் வாங்கிக் கொள்ள முடிகிற எல்லாத்தையும் இலவசம் இலவசம், சாதனை சாதனை என்று சொல்லுகிற இந்த அரசு. ஆனால் என்னால் முடியாதது இந்த கல்வி, மருத்துவம். என்னால் முடியாததை தராமல் என்னால் முடிந்ததை தந்து தந்து என்னை ஏமாற்றி 50 ஆண்டுகளாக சாதனை சாதனை சாதனை. அறிவார்ந்த எனது மக்கள், 2 ரூபாய்க்கு அரிசி ஐயா கலைஞர் ஆட்சிக்கு வந்தபோது வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் வளர்ச்சோம். பொருளாதார வளர்ச்சி. 2 ரூபாய்க்கு அரிசி போட்டா தான் இந்த மக்கள் வாங்கி சாப்பிட முடியுங்கிற நில வளர்ச்சி. 5 ஆண்டு முடிஞ்சிருச்சு. அடுத்த தேர்தல் அறிக்கை வரைவு 2 ரூபா கிடையாது, 1 கிலோ அரிசி 1 ரூபா. வளர்ச்சி பாருங்க. 2 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்ட மனுஷன், இந்த இன மக்கள் மறுபடியும் 1 ரூபாய்க்கு சாப்பிடுற அளவுக்கு வளர்ந்துட்டான். வளர்ச்சி. திருப்பி அடுத்த தேர்தல் வரைவு, அந்த 1 ரூபாயும் இல்ல, இலவசம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 ரூபா கொடுத்து கூட 1 கிலோ அரிசி வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் வளைக்க முடியாத வக்கற்ற நிலையில் என் இன மக்களை வைத்த சாதனை. யாருடைய ஆட்சிகள்? ஐயா கருணாநிதி, அம்மா ஜெயலலிதா ஆட்சி. எவ்வளவு பெரிய சாதனை! வெக்கக்கேடு. 1 கோடிக்கு செலவு பண்ணிட்டு 100 கோடிக்கு விளம்பரம் பண்றது.
100 கோடிக்கு. இதே வெள்ளத்துல ஐயா கலைஞர் அவர்களும் அவருடைய அன்பு மகன் ஐயா ஸ்டாலின் அவர்களும் 1 கோடி வெள்ளச்சேதத்துக்கு கொடுத்தார்கள். அது மக்களுக்கு வந்து சேர்ந்துச்சா சேரலையான்னு எனக்கு கேட்கக்கூடாது, செய்தியா வந்துச்சு 1 கோடி. ஆனால் தொடர்ச்சியா ஒரு 20 நாள் எல்லா செய்தித்தாள்லையும் முழு பக்க விளம்பரம் வந்து கொண்டிருந்ததா இல்லையா? வந்து கொண்டு முடியட்டும் 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 முடியட்டும். நாங்களும் சொன்னோம், இதத்தாயா 50 ஆண்டுகளா சொல்லிக் கொண்டிருக்கிறோம், உங்களுக்கு முடியட்டும், இனிமையாவது என் இன மக்களுக்கு விடியட்டும். அதைத்தான் 50 ஆண்டுகளா சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆளுமா டோலுமா சட்டம் ஒழுங்கு அவுட்டுமா அதுமா இதுமா, அங்க பார்த்திருப்பா இங்க பார்த்திருப்பா அங்க பார்த்திருப்பா, நீ இங்க பார்த்தியா? ஒவ்வொரு செய்தித்தாளும் ஒவ்வொரு கோடி. எப்படி இருக்கு? ஓட்டு போட்டு உயரத்துல உட்கார வச்ச மக்களுக்கு வெறும் 1 கோடி அறிவிப்பு. எந்த விரலால எந்த கையால ஓட்டு போட்டு இவர்களுக்கு அதிகாரம் பதவி எல்லாவற்றையும் கொடுத்தோமோ அதே கையை ஏந்தி நிக்க வைத்ததுதான் இந்த 2 பெரும் ஆட்சியாளர்களின் சாதனை. பிச்சை எடுக்க வச்சிட்டான் என் இன மக்களை. ஜெயலலிதா அம்மையார் வர வேணா, உடம்பு முடியல, பெரியவங்களாயிட்டாங்க. முதலமைச்சர் ரொம்ப நாகரிகமா வளர்ந்தவங்க. இந்த சாக்கடையில தண்ணியில அழுக்கப்பட்ட மனிதர்களை சந்திக்க மக்களை சந்திக்க அசூசியா நினைப்பாங்க, அசிங்கமா நினைப்பாங்க. வராதிங்க தாயே, நீங்க இருங்க. உன் கட்சிக்காரங்க என்ன பண்றான்? கட்சிக்காரன் இல்லாத தெருலையே மாமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர், ஒன்றி பகுதி செயலாளர், வட்ட செயலாளர் ஒருத்தன் வந்து களத்தில் நிக்கல. ஏன்? அம்மா சொல்லல. எவனுமே காலையில் எந்திரிச்சு தானா பல்லு விளக்குறது இல்லையே, அம்மா சொல்லணும். அப்பதான் பல்லு விளக்குவான், கழிவற போவான், குளிப்பான். அம்மா சொல்லணும். இப்படி ஒரு அம்மா பைத்தியங்களை நான் உலகத்துல பார்த்ததில்லை. பெத்ததாய கொண்டு முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு, பெத்ததாய முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு எங்கிருந்தோ வந்தவங்களெல்லாம் அம்மா அம்மா அம்மா. கால கொடுமை. அம்மா ஆடு, அம்மா மாடு, அம்மா உப்பு, அம்மா அரிசி, அம்மா உணவகம், அம்மா அழைப்பு மையம். இது நான் என்ன கேட்கிறேன்? அம்மா டாஸ்மார்க், அம்மா பீரு, அம்மா ரம்மு, அம்மா ஜின்னு. இந்த தமிழ்நாடுன்னு எதுக்கு பேரு? அதை எடுத்துட்டு அம்மா நாடு. ஒரு 5 வருஷம் இருக்கட்டும். அப்புறம் இவர் ஐயா வந்தாரு. அவர் அந்த ஐயா வந்தவொடனே அதை எடுத்துட்டு ஐயா நாடு. ஐயா வருவாரு, கலைஞர் காப்பீட்டு திட்டம். அம்மா வருவாங்க, அம்மா காப்பீட்டு திட்டம். நாங்க வர்றோம், 2 பேரை அழைச்சிட்டு இந்த 2 பேர்ட்ட இருந்து நாட்டை காப்பாத்துறது நம்ம காப்பீட்டு திட்டம். நீங்க என்னமோ இந்த தமிழர்கள்லாம் சிங்களன் அடிச்சுட்டான் கொன்னுட்டான், சிங்களன் இருந்து தமிழர்களுக்கு விடுதலை, இங்க வந்து முதலாளி ஆதிக்க வர்க்கம் அடிமை. விடுதலை என்பதே தமிழ் தேசிய மக்களுக்கு முதல் விடுதலை கருணாநிதி ஜெயலலிதாவிடம் இருந்துதான். இந்த மண்ணை இந்த 2 பேரிடம் இருந்து மீட்க வேண்டியதும் காக்க வேண்டியதும் ஒவ்வொருவனுடைய கடமை. அதை புரிஞ்சுக்கோ. இதுல இருந்து மீட்டு அதுவா படைச்சுக்கிறோம் இந்த இனம். இன்னொரு 5 ஆண்டுலாம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிறேங்க, கதை முடிஞ்சு. கதை முடிஞ்சு. செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டதுங்கிறான். ஒரு ஏரி இல்ல, சுத்தி இருக்கிற மொத்த ஏரியும் திறந்து விட்டான். நீங்க அறிவார்ந்த என்ன சொந்தங்கள் இருக்கிறீங்க. பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில முதலமைச்சரா இருக்கிறாரு. இப்படி ஒரு வெள்ளச்சூழல் வந்தா என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. 24 மணி நேரம் இந்த அணை ஏறிக்கிட்டே போய் உட்கார்ந்து இருந்திருப்பார். வேட்டிய மடிச்சு கட்டிட்டு வெள்ளத்துல வந்து நின்றுப்பார். நின்றவர் அவற்றை கேட்கிறாங்க பத்திரிகையாளர்கள்லாம் வந்து, அரசியல்னா என்னங்கய்யா அப்படின்னு. இந்த என் சனங்க தண்ணியிலேன்னு குடத்தை வச்சு தெருவில் போராடிட்டு இருக்குது, என்னன்னு கேட்க போய்கிட்டு இருக்கேன். இதுதான் அரசியல் தரு. அவர் தான் சொல்றாரு, அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவை. அதான்டா அரசியல். அரசியல் என்பது மக்களின் மீது ஆட்சி அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு. இது என் உயிர் தலைவன் என் அண்ணன் பிரபாகரன் எங்களுக்கு கற்பித்தது. அவன் பிள்ளைகள் நாங்கள் சொல்லுகிறோம். அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல். நாம் தமிழர் அரசியல் அனைத்து உயிர்களுக்குமானது. நாம் தமிழர் கட்சி அனைத்து மக்களுக்குமானது.
தலைமை எப்போதும் தமிழனுக்கானது. இதுதான் எங்கள் தத்துவ நிலைப்பாடு. இது உடனே இனவாதம் பேசுறான். சீமான் நல்லா நல்லா பேசுறான். இப்படி இனவாதம் பேசுறான். என் நாட்டை நான் ஆளணும் கேட்பது என் இனத்தின் உரிமை. என் நாட்டை இன்னொருவர் ஆள நினைப்பதுதான் இனவாதம், இனவெறி. என் நாட்டை இன்னொருவர் ஆள நினைப்பது சரி, என் நாட்டை நானே ஆளணும் நினைப்பது இனவெறி என்றால் அறிவார்ந்த மக்கள் இதை ஏற்கிறீர்களா? எப்படி ஏற்கிறீர்கள்? கேட்டால் இங்க இருக்கிற பெருமக்கள் இது இந்தியா, யாரும் ஆளலாம் அப்படின்னா ஏன் நாட்டில் நிக்கிற? மகாராஷ்டிராவில் போய் நில்லு, கட்சியை ஆந்திராவில் ஆரம்பி, கட்சியை கேரளாவில் ஆரம்பி. இந்தியா தானே. உம்மன் சாண்டி ஐயா மதிப்பிற்குரிய பெருமகன் மலையாளத்தை ஆள்றாரு, கேரளாவை ஆள்றாரு. அங்கே சீதாராம் ஐயா ஐயா இந்த கர்நாடகாவை ஆள்றாரு. ரெண்டும் ஒரே கட்சி, ஒரே தலைவி, ஒரே கொடி. ஐயா உம்மன் சாண்டி கர்நாடகாவை, ஐயா சீதாராம் ஐயா கேரளாவை ஆள சொல்லு. நான் கட்சியை கழிச்சிட்டு போறேன், மறுபடியும் படம் எடுக்க போயிடுறேன், பழைக்க போயிடுறேன். இதுக்கு பதில் யாருன்னு சொல்றது இல்ல. அது வாய் மூடிட்டு போயிடுறது. ஆந்திரா 2 மாநிலமா ஆயிடுச்சு, தெலுங்கானா ஆந்திரா. ஆந்திராவா ஐயா சந்திரபாபு நாயுடு, தெலுங்கானாவா ஐயா சந்திரசேகர் ராவ் ஆள்றாங்க. 2 பேரும் ஒரே மாநில மக்கள், ஒரே இனத்தின் மக்கள். எங்க ஐயா சந்திரசேகர் ராவ் ஆந்திரா முதலமைச்சரா, ஐயா சந்திரபாபு நாயுடு தெலுங்கானா முதலமைச்சரா ஆயிரு சொல்லு. நாங்க பெரிய கும்பிடா போட்டு நீங்க சொல்றதான் சரின்னு போறோம். ஒரு வார்டு கவுன்சிலர் ஆக முடியாது மாறி மாறி 2 பேரும். ஏன்னா இந்திய நாட்டின் பிரதமர் ஐயா நரேந்திர மோடி குஜராத்தை விட்டுட்டு வேற ஒரு மாநிலத்தில் முதலமைச்சர் ஆயிக்கோட்ட சொல்லு, நான் கட்சியை கலைச்சிடுறேன். நாட்டின் பிரதமர் அது வேற. வேணா ராகுல் காந்தி கேரளாவில், கர்நாடகாவில், ஆந்திராவில் முதலமைச்சராய் காட்ட சொல்லு, பார்ப்போம். அது ஏன் நாங்க சொன்னா மட்டும் இனவெறி வந்துருது, சொறி சிறங்கு பட எல்லாம் வந்துருது நாங்க சொன்னா மட்டும். இன்னைக்கு நேரத்துலடா பன்னெடுங்காலமா அடி வாங்கி தலும்பெறி போய் நிக்கிற பிள்ளைகளடா நாங்க. நீண்ட காலமா வெந்து நொந்து போய் எல்லாரையும் நம்பி ஏமாந்து நிக்கிற மக்களடா நாங்க. பேரன்பனும் பெருந்தன்மையிலும் பிழை செய்து நிக்கிற மக்களடா. வந்தவன் எல்லாம் வாழ வச்சு வாயில வாக்கரிசி தின்னு போட்டு சாகர இனமா நிக்கிறமடா. இந்த ஓரத்துல ஒதுங்கி கிடக்கிறவனெல்லாம் ஏன் ஆளு? ஆனா உயரமா இருக்கிற ஏதாவது என்னுடையதா இருக்கா? கொசு உள்ள வராம கொசுவலை அடிச்சுக்கிட்டு தூங்குற ஒரு கூட்டம், கொசு உற்பத்தி ஆகிற கூவாத்து கரையில வாழ்ற என் கூட்டம். என்னைக்குடா நான் மேல எழுறது? என்னைக்கு எழுறது? ஆதி தமிழ் குடி தலைநகர்ல இருக்கக்கூடாதுன்னு அடிச்சு விரட்டியே. இந்த அதிகாரத்தை தந்தது யார்? யார் கொடுத்தது? இந்த நிலத்தில் இருக்கிற எண்ணெய பூர்வகுடி மக்களை என்னை தூக்கி கண்ணை நகர் செம்மஞ்சேரி கல்லுக்குட்டன் தூக்கி வீசுறியே. இங்க தொடர் வண்டி நிலையத்திலாடா நான் பழ வித்துக்கிட்டு இருந்தேன், பூ வித்துக்கிட்டு இருந்தேன். இந்த பேருந்து நிலையத்தாடா நான் பழ வித்து பூ வித்து காய் வச்சு பொழைச்சேன். இங்கதாடா என் பக்கத்துல 4 வீட்டுல போய் 10 பாத்திரம் வச்சு பொழைச்சேன். இங்கதாடா என் பிள்ளை மாநகராட்சி பள்ளியில படிச்சது. இந்த தெருவில் தாண்டா நான் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டி பொழைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னை தூக்கி அங்க போட்டா என் வாழ்வாதாரம் என்ன ஆகுறது? இதை பற்றி கவலைப்படாத அதிகாரம் எதுக்குடா எனக்கு? எதுக்கு எனக்கு சொல்லுங்க பாப்போம். யார் வந்தாலும் என் குடிசை எரியுதாடா? ஐயா கலைஞர் வந்தாலும் எரியுது, அம்மையார் ஜெயலலிதா வந்தாலும் எரியுது. அந்த இடத்துல எனக்கு வீடை கட்டித்தான் கிடையாது, நான் வேற வீடு கட்டிக்க அங்க போகணும். 2 லட்சம் பேருக்கு வெறும் 2000 வீட்டை காட்டி ஏமாத்தி எத்தனை நாளைக்கு ஏமாத்துவேன் நீ? கொடுமை. தமிழ்நாட்டின் தலைநகர்ல தமிழன் வாழக்கூடாதுன்னு எல்லாம் புறநகருக்கு தூக்கி வீசுறான். இதெல்லாம் வேறவனுக்கு இந்த நிலைமெல்லாம். நான் கேட்டேன், இந்த இடத்துல இருந்து என் மக்களை அப்புறப்படுத்துறீங்க சரி, ஆனா யாருக்கு இந்த இடத்தை கொடுப்பீங்க? அது அது அதுன்றான். ஏன் இவ்வளவு வேகமா வரேன்? இதெல்லாம் தடுக்க வழி இல்லை. அதிகாரம் மிக வலிமையானது. யார் சொல்றா? புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். ரொம்ப நாளா அழுதுட்டோம். அரிசி பருப்பு உப்பு மிளகா ஆடு மாடு கோழி வேட்டி சட்டை வீடு எல்லாத்துக்கும் வழி இல்லாம அழுதுட்டோம். அடிமைப்பட்ட மக்கள் பார்த்தோம். சொல்றாரு, அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமேங்கிறார். அதிகாரம் மிக வலிமையானது. முடிவு பண்ணிட்டோம். எம் அதிகாரம் எம் மக்களுக்கானது. அதிகாரம் மிக வலிமையானது. அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. ஆடா அப்படின்னு இறங்குறோம் களத்துல.
மறுபடியும் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சராக்கினீங்கன்னா அது ஜெயலலிதாவுக்கு அவங்களை சார்ந்தவங்களுக்குமான அதிகாரம். திமுக ஓட்டு போட்டு முதலமைச்சராக்கினீங்கன்னா அது ஐயா கலைஞருக்கு அவர் குடும்பத்துக்கான அதிகாரம். உங்க பிள்ளைங்க எங்களுக்கு போட்டீங்கன்னா அதிகாரம் உங்களுக்கானது. எது தேவைன்னு நீங்க தான் முடிவெடுத்துக்கணும். என்னை கேட்கிறான், இவனுக்கு போட்டி யாரு? எனக்கு எவனுமே போட்டி கிடையாது. கருணாநிதி ஜெயலலிதாலாம் போட்டி. என்ன அளவுக்கு நின்று பேச முடியுமா? இல்லை என்ன அளவுக்கு நடப்பியா? இல்லை பேசுவியா? என்ன செய்ய போறீங்க? இல்லை என்ன அளவுக்கு கனவு? நீங்க இவ்வளவு 50 ஆண்டுகள் ஆட்சி நடத்திட்டீங்க. 15 ஆண்டுகள் அம்மையார் ஜெயலலிதா, 25 ஆண்டுகள் ஐயா கலைஞர். என்னுடைய ஆட்சி வரவை எடுத்து வாங்க, 3 பேர் உட்கார்ந்து பேசுவோம். பூமியின் சொர்க்கமா இந்த நாட்டை படைக்க நான் வரைவை கொடுத்துருக்கேன். எப்படி ஆட்சி நடத்துவேன்? இதுவரை நீங்க நடத்தல. இல்ல அப்படிப்பட்ட வரைவு வந்தா கூட என்னை காப்பிடிச்சா நீ செஞ்சிருக்கணும். என்னதுல நீங்க செய்ய போய் போட்டி யாருக்கு? போட்டி எனக்கும் என் தாத்தன் காமராஜுக்கும் தான் போட்டி. எனக்கும் என் பெருந்தலைவர் காமராஜுக்கும் தான் போட்டி. தாத்தனுக்கும் பேரனுக்கும் தான் போட்டி. என்ன போட்டி? நீதான் நம்ம நல்லாட்சி கொடுத்தாங்கிறாங்க. தாத்த நல்லாட்சி கொடுத்தானா அவன் பேரன் நல்லாட்சி கொடுத்தானா? இதுதான் நடக்க போற வரலாற்று போட்டி. பெருந்தலைவர் காமராஜருக்கும் அவன் பேரங்களுக்கும் தான் போட்டிங்க. பிள்ளை கப்பல் எப்படிப்பட்ட 8 அமைச்சர், ஒரு முதலமைச்சர் ரேஷன் கடையில வாங்கின அரிசியை சாப்பிட்டான்னு ஒருத்தனை சொல்றா இந்த வரலாற்றுல. ஒரு காவல்துறை அமைச்சர் பெருமகன் கக்கன் அரசாங்க பேருந்துல பயணம் போனான்னு ஒருத்தனை சொல்லு பார்ப்போம். இங்க எவனாவது இருக்காரா? எளிய மக்கள், மக்களை கொண்டாடிய மக்கள், தலைவர்கள், மக்களோடு மக்களா நின்ற தலைவர்கள். 24 மணி நேரம் என் இனம், என் நாடு, என் மக்கள், என் இனத்தின், என் பிள்ளைகளின் எதிர்காலம் என்று கனவு கொண்டு உள்ள தலைவர்கள். அந்த மாண்புமிக்க மக்களாட்சியை தன் மக்களின் ஆட்சியாக, தன் மக்களுக்கான ஆட்சியாக மாற்றிய பெருமக்கள் ஐயா கலைஞரும் அவருக்கு பின்னாடி இருக்கிற அம்மையார் ஜெயலலிதா. அவங்க சொல்லுவாங்க, எனக்கென்று யாரும் இல்லை, எனக்குன்னு ஒரு தேவையும் இல்லை. தேவையில்லாம ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல கொடநாடு எஸ்டேட், இங்க சிறுதாவூர்ல ஒரு பங்களா, இங்க ஒரு இது, இவ்வளவு இருக்குது. எனக்கென்று யாரும் இல்லைன்னு. உங்களுக்கென்று யாரும் இல்லை. உங்க கூட இருக்கிற உங்கள் உயிர் சகோதரி சசிகலாவுக்கு ரொம்ப இருக்கிறாங்களே, அவங்களுக்கும் யாரும் இல்லையா? முடிச்சுட்டாங்க. எங்களை எல்லாத்தையும் முடிச்சு மூட்டை கட்டி அனுப்புறதுக்கு வேலை நடக்குது. அதுல இருந்து எப்படியாவது தப்பிச்சுக்க முடியாதா? உயிர் பிச்சிட முடியாதா? எழுந்துட முடியாதா? அதுக்கு தான் இந்த போராட்டம். நான் உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வந்து நிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? நம்ம இனத்தின் உரிமையை கேட்டு நிக்கிறோம். உங்கள் பிள்ளைகள் நாங்க என் இனத்தின் உரிமையை கொடு அப்படின்னு. நாங்க வாக்கு கேட்டு வரல, நம் இனத்தின் எதிர்கால வாழ்க்கையை கேட்டு வந்து நிக்கிறோம். இன்று பிறக்கிற, படித்துக் கொண்டிருக்கிற, நாளை பிறக்க போற தலைமுறை பிள்ளைகளுக்கான எதிர்காலத்தை கேட்டு வந்து நிக்கிறோம். எப்படி? என்னுடைய தகப்பனார் பெருமதிப்பிற்குரிய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவர்கள் தண்ணீரை, பூமிக்கு மேல தேக்கிற தண்ணீரை வேளாண்மைக்கு பயன்படுத்தணும், விவசாயத்துக்கு பயன்படுத்தணும். பூமிக்கு உள்ள நிலத்தடி நீர் அதை உறிஞ்சி தாண்டா மகனை குடிநீருக்கு பயன்படுத்தணும். ஏன்னா மணல் உலகத்தின் தலை சிறந்த வடிகட்டி பூமிக்குள்ளிருந்து எடுக்கிற நீர் தான் தூய குடிநீரா இருக்கும். அதை மக்களுக்கு குடிக்க கொடுக்கணும் என்று கற்பிக்கிறான். அதை உங்க பிள்ளைகள் செய்ய போறோம். தண்ணிக்கு போய் கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் கையேந்தோ நினைக்கிறியா நீ? கேரளாவில் 722 மில்லிமீட்டர் தான் மழை பெய்யுது. கர்நாடகாவில் எவ்வளவு? கர்நாடகா ஆந்திராவிலாம் 908 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. நமக்கு 950 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. 950 மில்லிமீட்டர். 4000 டிஎம்சி தண்ணீர் ஆண்டு ஒன்றுக்கு நமக்கு கிடைக்குது. அதுல 1500 டிஎம்சி தண்ணீர் தான் நம்ம பயன்படுத்துறோம். மீதி 2500 டிஎம்சி தண்ணீரை கடல்ல விட்டுறோம். இந்த 2500 டிஎம்சி தண்ணீரை நான் சேமிச்சிட்டேன்னா கூப்பிட்டு ஏ கேரளா உனக்கு கொஞ்சம் தண்ணி வேணுமாடா, ஏய் கர்நாடகா கொஞ்சம் தரவா. நான் வந்தவொடனே சொல்லிடுவேன், கூப்பிட்டு பேசிடுவேன். 2 முதலமைச்சர் சந்திச்சு சாப்பிட்டு நான் ஒண்ணுமே தண்ணி கேட்க மாட்டேன்னு. நம்ம 2 பேரும் பங்காளியா அடிச்சுக்கிற கூடாது, ஒற்றுமையா இருப்போம். ஆனா இங்க பாருப்பா, உன்னுடைய நீர்வளம் உனக்கு, உன்னுடைய நீர்வளம் உனக்கு, என் மண்ணீர் வளம் எனக்கு, என்கிட்ட எதையும் தரமாட்டப்பா, போயிட்டு வா. ஆனா வெள்ளம் வந்துருச்சு, ரொம்ப தண்ணி தேங்கிடுச்சுன்னு திறந்து விட்டா தொலைச்சு போடுவேன். நீயே வச்சுக்க எல்லாத்தையும்.
எப்படி இருக்கு? எதுக்கு போய்? இது ஒரு நுட்ப சூழ்ச்சி. கன்னடன் என்ற உடனே தமிழனுக்கு கோவம் வரணும், தெலுங்கன் என்ற உடனே தமிழனுக்கு கோவம் வரணும், தமிழன் என்ற உடனே தெலுங்கருக்கு கோவம் வரணும், தமிழர் என்ற உடனே கன்னடர் கோவம் வரணும், மலையாளி என்ற உடனே தமிழர் கோவம் வரணும், தமிழன் என்ற உடனே மலையாளி கோவம் வரணும். வந்தால் தான் இந்தியா ஒன்னா இருக்கும். இவன் எல்லாரும் ஒன்னாயிட்டா இந்தியா 2000. அதனால இந்த நீர் சிக்கலை இந்த அரசு தலையிட்டு தீர்க்கிறதே இல்லை. ஒரு அரசு என்றால் இறையாண்மை என்றால் என்ன? இறை என்றால் அரசு, ஆண்மை என்றால் ஆளுமை கொண்ட அரசு. அந்த அரசு கூப்பிட்டு சொந்த நாட்டு மக்களை பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாநில வளங்களை பகிர்ந்து கொள்ளுங்க, நீ தமிழர்கள் கொடுக்க வேண்டிய நீர் உரிமையை கொடு அப்படின்னு சொல்ல காங்கிரஸ் ஆட்சியாலும் முடியல, பாரதிய ஜனதா ஆட்சியாலும் முடியல. அப்ப என்ன செய்யறது? நீதிமன்றம் செய்யுது, ஒரு நடுவர் மன்றம் போடு. நாங்க இந்த திரைப்படத்துறையில நடிக்க வாய்ப்பு கேட்டு வருவான், யாராவது ஒரு நண்பர் அனுப்பியிருப்பாரு, அவன் ஒரு புகைப்படத்தோட ஒளிப்படத்தோட வருவான். அப்படி நடிக்க வாய்ப்பு கொடுக்கணும்னா என்ன, கொடுக்கணும்னு நினைச்சா என்ன செய்யணும்? அப்படியா, நீ வாப்பா உதவி இயக்குனர், இங்க வா, இவர் முகவரி எழுதிக்க, 18ஆம் தேதியிலிருந்து படப்பிடிப்பு இருக்கு, தேனியில நடக்குது, வரும்போது கூட்டி வந்துருங்க, 5 கோயிலாம் இவரை அழைச்சி கூட்டி வந்துருங்க, உங்க முகவரியை கொடுத்துருங்க அப்படின்னா வாய்ப்பு கொடுத்துட்டோம். இப்ப நீங்க என்ன செய்யுங்க, இப்ப நான் அவசரமா கொஞ்சம் வேலையா போறேன், உங்க புகைப்படத்தை கொடுத்துட்டு உங்க முகவரி எழுதி வச்சுக்கோங்க, நாங்க அவசியம்னா உங்களை கூப்பிடுறோம் அப்படிங்கிறது கழிச்சு கட்டுறது. இப்ப நேரடியா பேசி தண்ணீரை கொடுறான்னா அது ஆக்கப்பூர்வமான வேலை. நீங்க இந்த புகைப்படத்தை வச்சுட்டு போங்க மாதிரி நடுவர் மன்றம்னு ஒன்ன போட்டு கழிச்சு கட்டுறது, அது என்னைக்கு தீர்ப்பு கொடுக்கறது? அது என்னைக்கு எனக்கு தண்ணி வர்றது? என்னைக்கு வர்றது? இது ஒரு நாடா? கால கொடுமை. ஜல்லிக்கட்டுக்கு தடைய போடுது. ஜல்லிக்கட்டுக்கு ஐயா கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது தான் தடையே வருது. அப்ப பேசாம இருந்துட்டு அம்மையார் ஜெயலலிதா இவர் வழக்குக்காக பெங்களூர்ல போய் வழக்கறிஞர்கள், அரசு வழக்கறிஞர்கள், அவர்களோட 20 வழக்கறிஞர் முதல் நாள் இரவே அறையை போட்டு தங்கி நீதிமன்றம் திறக்கிறதுக்கு முன்னாடியே வாசல்ல காத்திருந்து போய் வாதாடி பிணையை பெற்று வராங்க. ஆனா ஜல்லிக்கட்டு தடையை நீக்கிறதுக்கு, கையில் எரிவாயு தடையை வாங்குறதுக்கு இந்த அரசு வழக்கறிஞர் போய் வாதாடவே இல்லை. எப்படி இருக்கு? சம்பளம் என் காசு, மக்கள் காசு, மக்கள் பிரச்சனைக்கு வாதாட போறது இல்லை. இது ஒரு ஆட்சி முறை. ஜல்லிக்கட்டுக்கு தடை, ஆட்டு கிடா சண்டைக்கு தடை, சேவல் சண்டைக்கு தடை. நாங்க வந்தவனே ஒரே போடு 2ஆ உடைன்னு உடைச்சிருவான். ஆட்டு கிடா சண்டை நடக்கும், கோழி சேவை சண்டை நடக்கும், ஜல்லிக்கட்டு காலையே தேசிய விளையாட்டை அறிவிச்சு ஜல்லிக்கட்டை நடத்துவோம். ஒண்ணும் செய்ய முடியாது. என்னைய காவிரியில தண்ணியை கொடுன்னு நீங்க முடியாது. ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு இல்லைன்னு எந்திரிச்சு போயிட்டாரு அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் ஜெகதீஷ் செட்டர். என்ன பண்ணிட்டீங்க? இப்ப இருக்கிற ஐயா சீதாராமையும் தர முடியாதுன்றாரு. என்ன செஞ்சிட்டீங்க? முல்லை பெரியாற்றில் தண்ணியை தர முடியாதுங்கிறாங்க. என்ன பண்ணிட்டீங்க அந்த மாநில அரச? இதே நீதிமன்றம் தானே சொல்லுச்சு. கிடா சண்டை சேவை சண்டைலாம் விட தமிழன் பைத்தியக்காரனா லூசா? அறக்கிறக்க நான் மோத விட்டு பார்க்க. ஆட்டுக்கிடாயும் மோத விட்டான். தோத்து போன கிடாயை வெட்டி கறியாக்கி சாப்பிட்டு உப்பு கண்டம் போட்டு போயிட்டான். வென்ற கிடாய இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்தினான். என்ன ஒரு வீர பரம்பரையை அடுத்த தலைமுறைக்கு கடத்தினான். அது அவனுடைய பண்பாடு. சேவலையும் சண்டையிட விட்டான். செத்த சேவலை உடனே கறியாக்கி சூப் போட்டு குடிச்சு போயிட்டு இருந்தான். வென்ற சேவலை இனப்பெருக்கத்துக்கு வச்சான். ஒரு வீர பரம்பரையை கடத்தினான். ஆடு கோழியில வீர பரம்பரையை கடத்திய மானம் மறவர்களடா நாங்க. வீர பரம்பரை. நீ என்னமோ எங்களை ஒரு ஏதோ காமெடி பாய்ஸ் மாதிரி நினைச்சு, காமெடி பாய்ஸ் மாதிரி கோமாளி பயில நினைச்சிட்டு பெரும் வேலை செய்ய வந்த சிறுவர்கள் நாங்கள். சாதாரணமானவர்கள், அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள். உன்னால் சுமக்க முடியாத அளவிற்கு உன் எதிர்காலத்தை பற்றிய பெரிய கனவை சுமந்து நில் என்கிறான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அப்படிப்பட்ட ஒரு கனவை சுமந்து நிற்கிறோம். உள்ளதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்கிறது எமது மறை. வள்ளுவ பெருமகனார் தந்த உலக பொதுமறையில் எங்க ஐயா அப்துல் கலாம் சொல்றார், தூங்கும் போது உனக்கு வருவதல்லடா கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்று சொல்றாரு. அப்படி என்னை தூங்க விடாம செய்யற கனவு என்ன? அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே, அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய்.
கொலை வாளின எடடா மிக கொடியோர் செயலாளரே, குகைவாள் ஒரு புலியே, உயர் குணமேவிய தமிழா. இதுதான் உறங்க விடாம செய்கிற கனவு. வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவத, மகராசர்கள் உலகாடுதல் நிலையாம் எனும் நினைவு. உலகால உனது தாய் மிகு உயிர்வாதை அடைகிறாள், உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழ. தூங்கும் புலியை பறை கொண்டெழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்பினோம். தீங்குறு பகைவர் இவன் என்று நீக்குவோம், சந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம். பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையா என்று பாடுறார். பெரும் கனவை விதைச்சிட்டு போயிட்டாங்க முன்னோர்கள். அலை மாகடல் நிலம் வானில் என்ன, வெறும் தரையில மட்டும் அதிகாரம் இருந்தில்ல, கடல்ல அதிகாரம், வான்ல அதிகாரம்ன்றான். இந்த இந்து மகாசமுத்திரம் இருக்கு, இந்த கடல். இன்னும் அருமை பெரும்பாட்டு அருண்மொழி சோழன், அரசேந்திர சோழன் இருக்கான, அவன் ஏரி மாதிரி வச்சு கப்பல் ஓட்டி விளையாண்டு தெரிஞ்சிருக்கான். அவன் பிள்ளை இன்னைக்கு ஒரு படகுல போய் மீன் பிடிக்க முடியல, சிங்களம் பிடிச்சி உள்ள அடைச்சிடறான். இன்னைக்கு கூட கொஞ்சம் பேரை கைது பண்ணிட்டு போயிட்டான். இங்க அம்மா வந்தாலும் கடிதம், ஐயா வந்தாலும் கடிதம், பார்த்துக்கிட்டே தானே இருக்கோம். நாங்க வந்து உட்கார்ந்தவனே சிங்களம் எங்களுக்கு தான் கடிதம், எங்களுக்கு எழுதுவான், தயவு செய்து ஒரு மீனவனை தொட்டா இங்க 100 சிங்களம் உள்ள போவான், அங்க 5 மீனவனை தொட்டா 500 மீனவன் உள்ள போவான், 500 சிங்களம் உள்ள போவான். இங்க நான் போராட மாட்டேன், அங்க அவன் போராடுவான். அவன் பொண்டாட்டி புள்ள தாத்தா பாட்டி ஆத்தா அப்ப எல்லாம் கத்துவான், யாழ விடுதலை செய்ய எனக்கு கடிதம் வரும். கிழிச்சு டர்ன்னு தூக்கி போட்டு வேற நெக்ஸ்ட், அப்புறம் வேற என்னப்பா, we will consider it, we will discuss about it. இப்படிதானடா பேசி எங்களை கொள்ளையா கொண்டு தோப்பாச்சு விட்டீங்க அயோக்கிய பயலுங்களா. ஆள் இல்ல ஆட்டம் காட்டுறான். எனக்கு அப்பன் இல்ல, என் வீட்டுல அப்பன் இல்ல, எங்க ஆத்தாவை கை பிடிச்சிருக்கான், என் தங்கச்சியை கை பிடிச்சிருக்கிறான். என் நாட்டுல தலைவன் இல்ல, யாரை தோண்டி திங்கிறான், மலையை வெட்டி கொண்டு போறான், எல்லாத்தையும் பிடிங்கி தின்ட்டு போறான். ஏறி உட்கார்ந்துட்டேன்னா என்ன பண்ணுவான் தெரியும் அவனுக்கு, ஆள் வந்து உட்காந்துட்டான்ட்டு வாழை சுருட்டி வச்சுட்டு பேசாம இருப்பான். நாடே வேற நாடாயிரும். இந்த மாதிரியா 50 ஆண்டுகள் தமிழகத்தின் தலைநகர், 50 ஆண்டு ஒரு மழை நீர் ஒரு கழிவு நீர் வடிந்து ஒரு காவா சொல்லு. இந்த நானும் என் தம்பி இருக்கோம், இந்த வேட்பாளர் முருகேசன், தெரு தெருவா போனேன். எத்தனை தாய்மார்கள், எவ்வளவு பெரியவர்கள், எவ்வளவு இளம் பெண்கள், அக்கா தங்கச்சி, ஒரு கழிவறை இல்லை, 2 கழிவறை, 2000 பேருக்கு 2 கழிவறை, 3 கழிவறை, 3 பிரிவு, 3 கழிவறை பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிடறான். சுத்தப்படுத்த முடியல, நாங்க போய் சுத்தப்படுத்தி கொடுத்தோம். கெஞ்சன என்னடா அப்படின்னு அன்னைக்கு முடிவெடுத்தேன், இந்த மண்ணை இவங்களை ஆள விட்டதாண்டா தப்பு அப்படின்னு அன்னைக்கு முடிவெடுத்தோம். நாங்க ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாம என் மக்களை வாழ வச்சு, ஒரு பொறுப்புள்ள ஒரு அதிகாரம், முதலமைச்சர்னா என்ன பண்ணிருக்கணும், அம்மையார் ஜெயலலிதா செம்பரமாக்க ஏரியில எவ்வளவு டிஎம்சி, எவ்வளவு கண்ணாடி தண்ணி ஏறி இருக்கு, இவ்வளவு இன்னும் எவ்வளவு கொள்ளளவு இருக்கு, இவ்வளவுதான் அம்மா இருக்குது அப்படின்னா திறந்து விடணும். அப்ப மக்களுக்கு முன்னறிவிப்பு செய்யுங்க, செஞ்சு பாதுகாப்பான இடத்துக்கு வெளியேற்றுங்க. எது தாழ்வு பகுதியோ அங்கெல்லாம் இருக்கிறவங்க வெளியேற்றுங்க. எல்லா முக்கியமான பொருள்களை அவங்களுக்கு வேண்டிய அத்தியாவசிய பொருள் எடுத்துட்டு வெளியேற்றுங்க. பகல்ல கொஞ்சம் கொஞ்சமா திறந்து விடுங்க, ஒரு 1000 கண்ணாடி, ஒரு 2000 கண்ணாடியா திறந்து விடுங்க. செஞ்சிருக்கணுமா இல்லையா? நள்ளிரவு 12 மணிக்கு தூங்க போகும்போது 80,000 70,000 கண்ணாடி தண்ணீரை மொத்தமா திறந்து விட்டோம். எத்தனை பேர் செத்து போனா? நீ காட்டின கணக்கு எவ்வளவு, சத்தம் எவ்வளவு? மொத்த பேரும் மரணத்தை கண்ணில் பார்த்து திரும்பிட்டான். அன்னைக்கு முடிவு பண்ணிட்டா என் மக்கள், இந்த அதிகாரம் இந்த ஆட்சி நம்மளுக்கு இல்ல, நம்மளை இது கைவிட்டுச்சு, காப்பாத்தாதுன்ட்டு. நீ இவ்வளவு படிச்சவங்க இருக்கிறீங்க, எத்தனை பேர் இந்த முதலாளிகளை ஒரு வார்த்தை, முதலமைச்சர் ஒரு வார்த்தை, என் மக்களுக்கு கஷ்டத்தில் இருக்க, துயரத்தில் இருக்கிற, பசியோடு இருக்கிற மக்களுக்கு மாந்தனைய உள்ளத்தோடு உதவுங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இந்த முதலாளி எல்லாம் கொண்டு கொட்டியிருப்பான். பயந்துகிட்டு இந்த அம்மா உதவுனா கோச்சுக்கிறோமோ ஏதாவது பண்ணிருமோன்ட்டு வாய் மூடி பேசாம இருந்துட்டான். பல பேர் மறுபடியும் ஏதாவது உதவுங்கன்னா 5 கோடி 1 கோடி 2 கோடி 3 கோடியை தெண்ட கர்மாந்தத்துக்கு ஜெயலலிதா காசு இல்லாம இருக்கிற மாதிரி எல்லா முதலாளியும் கொண்டு கொடுத்துட்டான். அது 350 கோடிக்கு மேல சேர்ந்துருச்சு. ₹1 இன்னும் ஒருத்தனுக்கு வந்து சேரல.
எவன் கேட்கறது அந்த அம்மாட்ட போய்? யார் கேட்கறது? எங்கம்மா அந்த காசெல்லாம்? ஒரு நாள் கேட்கிற காலம் வரும், எங்கம்மா அந்த காசு, எங்க அந்த காசு? நேரு உள் விளையாட்டு அரங்குல இந்த நிவாரண பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து சேமிங்கன்னா அவன் பாவம் மக்களுக்கு உதவணும்னு அந்த ஈரக்க குணமுள்ள என் இன மக்கள் கொட்டி கொண்டாந்து குவிச்சான். அதுல ஜெயலலிதா படம் ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு 10-15 நாள் வேலை நடக்குது. ஸ்டிக்கர் ஒருத்தன் இந்த ஸ்டிக்கர் பெட்டி இருக்கு பாருங்க, ஸ்டிக்கர் பெட்டி, அதை எடுத்துக்கிட்டு போறான். அதுல அம்மா ஸ்டிக்கர் எங்கன்னு கேட்டு சண்டை போடுறான். ஆந்திரால இருந்து கர்நாடகால இருந்து மனிதநேயத்தோட உதவ வந்தவர்களை வழியில மறிச்சு வண்டியில எங்கடா அம்மா ஸ்டிக்கர், இதுல எங்க அம்மா ஸ்டிக்கர் கேட்டவன தூக்கி அப்படியே தெருவில் போட்டு திரும்பி போயிட்டான். நடந்துச்சா இல்லையா? மானக்கேடு இல்லையா? 68வது பிறந்த நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க 68 ஜோடிக்கு மாப்பிள்ளை பொண்ணு நெத்தியில ஜெயலலிதா படத்தை ஒட்டிட்டான் ஸ்டிக்கர். என்ன சிரிக்கிறீங்க? நடந்துச்சா இல்லையா? நம்ம மூஞ்சில ஒட்டுறதுக்கு முன்னாடி முடிச்சுக்கிறங்க. தூங்கிட்டு மூஞ்சி ஒட்டி விட்டுருவான், ஸ்டிக்கர் ஒட்டி விட்டுருவான். என்னடா அப்படின்னு கேடு. நம்மள ஒரு கேவலப்பட்டவங்கள மதிச்சு ஸ்டிக்கர் ஒட்டி விட்டான். அது ஒரு ஸ்டிக்கர் ஆச்சு. கொடுமை. என்ன செய்யறதுன்னே தெரியல அவங்களுக்கு. என்ன செய்யல? ஒரு தடவை ஒருத்தர் வீட்டுல இருந்து அந்த அம்மா அப்படி வருது, இங்க விழுந்து கிடக்குறான், சாஷ்டாங்கமா அப்படி விழுந்து கிடக்குறான். அந்த அம்மா திரும்பி கூட பார்க்கல. போயிருச்சா போகலையா? ஏப்பா எந்திரிப்பா, என்னப்பா அப்படி விழுகிற? ஒரு வார்த்தை சொல்றது இல்லை, ஒன்னும் சொல்றதில்ல. ஒருத்தர்ல ஒரு கஜாவா என்னமா அவர் பேரு, அவர் ஒட்டிட்டாரு. அந்த பகுதி செயலர் வட்ட செயலர்மா, அம்மா நான் சாகிறதுக்குள்ள ஒரு நாள் உங்க கால் கட்ட வரல பார்த்துட்டு சாகணும். நான் சொன்னேன், நீ பாரு தானா செத்துருவாங்க. முட்டா பய இப்படி எப்படிப்பட்ட ஒரு மானமிக்க இனத்துல பிறந்துட்டு மானம் கட்டு காலில் விழுகிறத பெருமையா நினைச்சுக்கிட்டாங்க. அதிகார பசி, பதவி பசி, மதுவை கொடுத்து மயக்கத்திலே வச்சிருக்கிறது, பதவியை கொடுத்து இந்த பதவி போதையிலே இந்த மக்களை வச்சிருக்கிறது. அடிச்சுக்கிறான், கட்சிக்குள்ள அடிச்சுக்கிறான். எனக்கு சீட்டு, உனக்கு சீட்டு, எனக்கு பதவி, என்ன அப்படி பதவியை வாங்கி என் மக்களுக்கு உதவி செய்ய அவ்வளவு துடிக்கிறாங்க. 5 கோடி 6 கோடி 10 கோடி 20 கோடியை கொடுத்து சீட்டை வாங்கி 50 கோடி 100 கோடியை செலவழிச்சு பதவிக்கு வந்து மக்களுக்கு உதவிடுறது. ஏண்டா டே, அவ்வளவு நல்லவங்களாடா நீங்க? அவ்வளவு நல்லவங்களா? இதை என் மக்கள் புரிஞ்சுக்கிறதே இல்லை. அவன் 5 ரூபா கொடுக்குறான்னா 50 ரூபா திருடுவான்னு நினைக்க வேணாமா? ஒரு நாய் ஒருத்தன் செவரேறி குதிக்கிறான், அந்த நாய் பார்த்துருது, பார்த்தே இருக்குது. அவனும் இதை பார்த்தே இருக்கான், அப்படியே பார்த்தே இருக்குது. அவனும் பார்த்தே இருக்கான், 2 பேரும் பார்த்துருக்கான். மெதுவா பையில இருந்து ஒரு ரொட்டி துண்டை போட்டான். டக்குன்னு ரொட்டியை பிடிக்கல, எவ்வி டாக்குன்னு அவன் காயை பிடிச்சி கடிச்சிருச்சு. கதறான், நாயே இவ்வளவு நேரம் நல்லா தானே பார்த்து இருந்தா, நான் உனக்கு ரொட்டியை போட்டவன கடிச்சுட்டியே ஏன்னு? நீ என்னையே பார்த்துருந்தா, நான் உன்னையே பார்த்துருந்தேன். நீ எங்க வீட்டுக்காரனுக்கு உறவா இல்லை நண்பனா யாருன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னைக்கு நீ ரொட்டியை தூக்கி பொட்டியை திருட்டு பயில, அன்னைக்கு நீ திருடத்தான் வந்தாயின்னு நான் நினைச்சு கடிச்சிட்டேன்டாங்க. என்னைக்கு இவன் ஓட்டுக்கு 1000 500 கொடுக்குறானா அந்த அயோக்கிய பைய திருடத்தான் வராங்கிற அறிவு நமக்கு வேணாமா? இந்த நாய்க்கு இருக்கிற அறிவு மான தமிழ் மக்கள் நமக்கு இருக்க வேணாமா? இருக்க வேணாமா? மதிப்புமிக்க நம் உரிமைகளை விற்பது, சில ரொட்டி துண்டுகளுக்காக மதிப்புமிக்க நம் உரிமைகளை விற்பது அவமானகரமானது என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். அதை நீங்க கவனத்தில் வைக்கணும். இது நமது உரிமை. வாக்கு என்பது வலிமை மிக்க ஆயுதம், ஒரு கருவி. அதை அவனுக்கு விற்கக்கூடாது. வாக்கை பெறுவது என்பது தன்னலமற்ற சேவையின் மூலம் மக்களிடம் நன்மதிப்பை பெற்று பெற வேண்டிய ஒன்று, பணத்தை கொடுத்து பறிக்கக்கூடிய ஒன்று அல்ல. என்னிடத்துல எல்லாரும் அச்சப்படுத்துறது, நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா சனம் காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டுருமே அப்படின்னு. ஆனா நான் நம்புறேன், இந்த வாட்டி என் மக்கள் பணத்தை வாங்கினாலும் போட மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். ஒரு தலைமுறை உருவாயிருச்சு, ஒரு வீர பரம்பரை, தூய தமிழ் பரம்பரை, மானத்தை பரம்பரை உருவாயிருச்சு. அது உலகம் பூரா எதிரொலிக்குது. நான் பல பேரை தூங்க விடாம செய்யறேன், ஆனா பல பேர் என்னை தூங்க விடாம செய்யறான். நள்ளிரவுக்கு எழுப்புறான்,
அண்ணன்றான், விட்டுறாதேன்றான். இதை விடிய காலம் சொல்லியிருக்கலாமாடான்னு, என்னால தூங்க முடியலன்றான் அவன். மதுரையில நான் அன்னைக்கு பேசினதை கேட்டு ஒருத்தன் போய் வீட்டுல இரவு பூரா தூக்க வராம சுத்தி இருந்திருக்கான். ஒருத்தன் படம் எடுக்க போயிருக்கான், அந்த சின்ன புகைப்பட கலைஞன். அவன் போய் படம் எடுக்கவே மனசு வரல, அண்ணன் பேசுனதே ஓடுதுனேன்ட்டு அவன் வேற ஆள்கிட்ட கருவியை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டானா. அங்கிருந்து ராமநாதபுரத்துல பேசுதானே அங்கே வந்துட்டான். உன்னால இந்த சின்ன படம் எடுக்க முடியல, என்னால பெரிய படம் எடுக்க முடியல. என்னைய தூங்க விடாம பலவே பண்ணிட்டான், என்னைய பலவே தூங்க விடாம பண்ணிட்டான். கெஞ்சுவதில்லை பிறர்வால் அவர் கேட்டிருக்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லைன்ட்டான் ஒருத்தன். என்னடா எழுப்புறானடா அப்படின்னு. எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதிர் சீர்க்கையால் பொன்னள்ளி பூசிய கங்குல் நிகழ்த்த கருங்குயிலே கூவாயோ என்று எழுப்புறான். செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுநடுங்கும் வெந்தனல் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரல் எடுத்து கூவாயோ கருங்குயிலே என்று எழுப்புறான். இதை படிச்சுட்டு ஒருத்தன் படுத்து கிடந்த முடியுமா? தூங்கிட முடியுமா? தூங்கிட்டானா நல்ல ஆத்தாளா பொண்ணுக்கு பிறந்தவனா இருப்பானா? அவனுக்கு தூக்க வருமான்னு பாரு. எழுப்புறான். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையே வெளியே வா, எளியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க புலியன செயல் செய்ய புறப்படு, நம்பினை பகலினை நள்ளிருள் என்று சிம்பு பறவையே சிறகை விரி எழு, சிங்க இளைஞனே திருப்பு முகம் திறவெளி, இங்கு நாட்டிற்கு இழி கழுதை ஆட்சியாங்கிறான். இந்த கழுதை யாருன்னா எவனும் பதில் சொல்ல மாட்டான். கை விரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து நமக்குள்ள உரிமை தமக்கென்பார் எனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, மொழிப்பற்றெங்கே, வெளிப்புற்று எழு என்று எழுப்புறான். எந்திரா எந்திரா எந்திரான். தண்ணீரை ஊத்தி எழுப்பினாலும் பரவாயில்ல, வெந்நீரை ஊத்தி எழுப்புறான். அன்னைக்கு கிளம்பினவங்க தான் இன்னும் வீட்டுக்கு போய் சேரல. திருவாக்கத்தை சுடுகாட்டில் என்ன பேசியிருந்தா கூட 10 பிணத்தை எழுப்பியிருக்கலாம். இந்த இனத்தை எழுப்பி ஒன்னாக்குறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது. ரத்தத்தை வேர்வையா சிந்தி மூச்சை பேச்சாக்கி தொண்டை தண்ணி வரல, நெஞ்சு வெடிக்க வெடிக்க பேசி அப்பா நீ தமிழப்பான்னு சொல்றதுக்குள்ள செத்தவன் கையில வெத்தலா கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. சொரிஞ்சு சொரிஞ்சு சொரண்டி சொரண்டி கழுவண்டி இருக்கு. தேவர், தேவேந்திரர், நாடாரு, கோனாரு, செட்டியாரு, முதலியாரு, பல்லரு, பறையரு, கவுண்டரு, உடையாரு, சாதி, இங்கிட்டு மதம், இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர். தமிழனுக்கு மொழி பற்று இனப்பற்று கிடையாது, சாதி பற்று மதப்பற்று தான். இந்த பிள்ளைய வந்த பிறகுதான் சாதி பற்று மொழிப்பற்று இந்த இன சாதி பற்று மதப்பற்று வீழ்ந்து மொழிப்பற்று இனப்பற்று மேல எழுது. 85 வயது பெரியவர், உங்களால நம்ப முடியுதான்னு பாருங்க. 85 வயசு பெரியவர் என் கையை பிடிச்சிட்டு கண் கலங்கி சொல்றாரு, இப்ப தாண்டா நான் யாருன்னு எனக்கே தெரியுதுன்றார். எப்படி இருக்கு பாரு சமூகம். ஏமாத்திட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஐயா கருணாநிதி தமிழன் நினைச்சிட்டு பல வச்சுட்டு இருக்கேன். விஜயகாந்த கூட தமிழர் நினைச்சிட்டு இருக்கான். கருப்பா இருக்காரு நம்மால்னு. எருமை கூட தாண்டா கருப்பா இருக்கு, நம்மாலா? கரடி இன்னும் நல்லா கருப்பா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். எப்படி இருக்கு? நான் என் நாட்டை ஆளணும்னு கேட்கறது என் உரிமை. விஜயகாந்த் என் நாட்டை ஆளணும்னு நினைக்கிறது கொடுமை. அவர் ஆண்டா என் இன மக்கள் அடிமை. அதனாலதான் நாங்க எங்க உரிமையை விட்டு கொடுக்க முடியாதுங்கிறோம். ஏன் ஏன் 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானது என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் போதிக்கிறார். 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது, அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதை விட மேலானது என்று என் உயிர் தலைவன் என் அண்ணன் மேதகவே பிரபாகரன் போதிக்கிறார். நான் அடிமையா நிக்க தயாரா இல்ல. யாரு வா வாழு, நான் தான் ஆளுவேன், நான் தான் ஆளுவேன். என்னை ஆளை விட்டு பார், ஒரு தடவை போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நம்ம நாட்டை. ஊழல் லஞ்சம் வார்த்தையே கிடையாது இந்த நாட்டில், ஒழிச்சு வருவேன். வெளிப்படையான நிர்வாகம் எல்லாமே என் மக்களுக்கு தெரியும்.
1000 கோடி இந்த திட்டத்துக்கு ஒதுக்குறேன்னா 1000 கோடி ஒதுக்கி இருக்கான்னு எல்லாருக்கும் தெரியும். அதுல 800 கோடி செலவாயிருக்கு, 200 கோடி இன்னும் இருக்குது, அது தெரியும். உலகத்துல ஊழல் இல்லாத நாடு, லஞ்சம் இல்லாத நாடு டென்மார்க். அந்த நாட்டின் நிர்வாக முறையை அப்படியே கடைபிடிக்கிறோம். வெளிப்படையான நிர்வாகம். ஆட்சி வரைவில் கொடுத்துருக்கேன், எல்லாம் கணினி மயம். எல்லா என் பிள்ளைகளுக்கும் தெரியும், எல்லாருடைய அலைபேசிலையும் தெரியும். ரேஷன் கடையில் 200 மூட்டை வச்சிருக்கான், 80 மூட்டை போட்டிருக்கான், இன்னும் 120 மூட்டை இருக்குது. சக்கரை, வெள்ளை சக்கரை தடை செஞ்சிடறோம், சீனி கிடையாது. வெள்ளை சக்கரை திங்கணும்னா நீ எனக்கு 2 மடங்கு வரி கட்டிட்டு தின்னுட்டுது, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. தடை தான். பனங்கருப்பட்டி, தென்னங்கருப்பட்டி, நாட்டு சக்கரை, மொந்த வெல்லம், அதான் உனக்கு விநியோகம் பண்ணுவேன். அது இலவசமாக தருவேன் மக்களுக்கு. நானே காய்ச்ச போறேன், நம்ம தான் விவசாயம் பண்ண போறோமே. ஒரு அடிப்படை ஒரு மனிதனுக்கு தேவை உணவு, உடை, உறையுள். இது 3 வேளாண்மை தான் அடிப்படை. விவசாயம் இல்லாம இது 3 அமைக்க முடியாது. அதனால வேளாண்மை தேசிய தொழில், அரசு பணி. இந்த நாட்டில் கொசு மருந்து அடிக்கிறவன் அரசாங்கம் வேலை செய்யறானா இல்லையா? டாக்டர் அரசாங்கம், வக்கீல் அரசாங்கம், பொறியாளர் இன்ஜினியர் அரசாங்கம், போலீஸ் அரசாங்கம், கலெக்டர் அரசாங்கம், எல்லாரும் அரசாங்கம். இவங்க எல்லாருக்கும் சோறு போடுறேங்க ஆத்தாளப்பன் பிச்சைக்காரன். எப்படி இருக்கு? கலெக்டர் 3 வேளை பட்டினியா போய் வேலை செய்யுங்களே. அமெரிக்க அதிபராக இருந்தாலும் சாப்பிட்டு தாப்பா வேலைக்கு போகணும். அவர் கையெழுத்து போட்டா கத்திரிக்காய் வெண்டைக்காய் விளைஞ்சு வராது. எங்க ஆத்தாளப்பனுக்கு வேலையை வைக்கணும். ஒரு தேசம் உண்மையிலேயே வளர்ச்சி அடையணும்னா, பொருளாதாரத்தில் மேம்படணும்னா வேளாண்மை கைவிடாமல் இருக்கணும். காரை இறக்குமதி செய்யலாம், நீரையும் சோறையும் இறக்குமதி செய்யக்கூடாது. அந்த முடிவெடுக்கிறான். இதுவரை இந்த தேசத்தில் இருக்கிறது தனியார்மய, தாராளமய, உலகமய பொருளாதார கொள்கை. பிரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், 3ஐயும் மாத்திரம். நம்மளுடைய பொருளாதார, நீ என்னவா வேணாலும் இது, நம்மளுடைய பொருளாதார கொள்கை தற்சார்பு பசுமை பொருளாதார கொள்கை. அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். என்னடா தற்சார்புன்னு? என்கிட்ட என்ன இருக்கோ அதான் எனக்கு. இதான் உலகம் போற காந்தி கண்ட சுயராஜ்யத்தை தான் நான் சொல்றோம். திருப்பி என்கிட்ட என்ன இருக்கோ அதான். கீவாவில் கரும்பு மட்டும் இருக்கு, அதை வச்சு நிம்மதியா வாழ்றான். கரும்புல இருந்து சர்க்கரை எடுக்கிறான், அதுல இருந்து எத்தனால் பெட்ரோல் எடுக்கிறான். பிரேசில்ல கரும்புல இருந்து எத்தனால் பெட்ரோல். ஆடு, மாடு, மாட்டுல இருந்து பால். உலகத்திலே பால் அதிகமாக ஏற்றுமதி செய்யற நாடு பிரேசில். மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்யற நாடு 2வது நாடு பிரேசில். மாட்டுக்கறியை முதன்மை ஏற்றுமதி செய்யற நாடு இந்தியா. 24 லட்சம் டன் 2015 மட்டும் ஐயா நரேந்திர மோடி. மாட்டை கொல்லக்கூடாது, மாட்டுக்கறி தின்னுட்டாங்கிறதுக்கு கல்லெடு தெரிஞ்சு கொண்டாங்களே, அவங்க ஆட்சியில 24 லட்சம் டன் பிங்க் ரெவல்யூஷன் மாட்டுக்கறி ஏற்றுமதி செஞ்சு அதுலதான் அதிக காசு. சொந்த நாட்டு மக்கள் என்ன கொண்டு வருவோம், ஊராந்திங்கிறதுக்கு ஏற்றுமதி செய்வோம். எப்படி நாடு? சிறந்த நாடு. உலகத்துல ஒரு வளத்தை வச்சுக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கான். இங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சோத்துக்கு திண்டாடிட்டு இருக்கான். உலக நாடுகளெல்லாம் அரசாங்கம் நடத்துற கல்வி, மருத்துவம், சாலை, எல்லாம் போக்குவரத்து, வானூர்தி எல்லாம் தரமா இருக்கு. என் நாட்டில் அரசு நடத்துற விடுதி, அரசு நடத்துற பள்ளிக்கூடம், அரசு நடத்துற மருத்துவமனை, அரசு நடத்துற கல்லூரி கேவலமா இருக்கு. ஏன்? தரங்கட்டவர்கள் எல்லாம் நாட்டாளும் போது எல்லாம் தரங்கட்டு போயிடுது. எல்லாம் கமிஷன், எல்லாம் கமிஷன். அரசு பள்ளியில வேலை செய்யற ஆசிரியை 1/2 மணி நேரம் தாமதமா வர்றாங்க. தலைமை ஆசிரியர் கேட்கிறார், ஏமா தாமதம், ஏமா லேட்டு? சார் பையனை பள்ளிக்கூடத்தில் விட்டு வரேன் சார். அந்த அம்மா பள்ளிக்கூடத்து தான் வருது, ஆனா அந்த அம்மா பையனை வேற ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டு வருது. என் வீட்டில் சமைக்கிறதுக்கு ரமேஷ்னு ஒரு தம்பி இருந்தான். நண்பர்கள் வந்தா தேநீர் போட்டு கொடுப்பான். குடிச்சிட்டு ரொம்ப நேரமா இருக்குது, இந்த கோவலை எடுத்துட்டு போக ஆள் வரல. ரொம்ப நேரம் கழிச்சு வந்தா, எங்கடா போனேன்னு? டீ குடிக்க போனேன். ஏன்டா நம்ம வீட்டில் அந்த கடையில் டீ நல்லா இருக்குமே. எப்படி இருக்கு? இப்படி இருக்கு நாடு, நிர்வாகம். உங்க பிள்ளைகள் எங்கிருந்து வந்தவங்க? அங்கிருந்து இங்க வந்திருக்கோம். ரொம்ப நாளா அங்க இருந்தோம், சரியா வரல, வந்துட்டோம் இங்க. இந்த மூஞ்சியை பாருங்க, உங்க மூஞ்சியும் கண்ணாடியில் பாருங்க, ஒரே மாதிரி இருக்கும். அதே நிறம், அதே இது, ஒன்றும் இல்லை. அதே ரத்தம், அதே காரம், அதே பசி, அதே உறக்கம், அதே உறவு, ஒன்றும் இல்லை. இந்த ஐயா கலைஞர் சொல்வார் அடிக்கடி, உடன்பிறப்பே உடன்பிறப்பேன்னு. நீ வார்த்தையில தான் அவருக்கு உடன்பிறப்பு, நான் தான் உண்மையிலேயே உனக்கு உடன்பிறப்பு. இந்த வாழ்க்கையில, வரலாற்றுல, உணர்வுல, உறவுல, எந்த வழியில பார்த்தாலும் நான் தான் உனக்கு உண்மையான உடன்பிறப்பு.
நீ அங்கே இரு, வராத. ஆனா காங்கிரஸ் நிக்கிற இடத்துல 41 இடத்துல ஒரு ஓட்டு காங்கிரஸுக்கு போடாத. இத்தனை ஆண்டுகளா போட்டியே, உதயசூரியனுக்கு தான் போட்டியே, விடியலையே. உன் இனம் விடியலையே. முடியட்டும் விடியட்டும் முடியட்டும் விடியட்டும். அதைத்தான் நாங்களும் சொல்றோம், உங்களுக்கு முடியட்டும், இனிமையாவது எங்க இனத்துக்கு விடியட்டும் விடியட்டும் நாங்களும் கத்துறோம். என்ன கொடுமை! எவ்வளவு காலத்துக்கு சகித்துக் கொண்டு இந்த துயரங்களை துன்பங்களை தூக்கி கொண்டு அப்படியே அலைந்து கொண்டு போறோம்? வரலாற்றில் இவ்வளவு இழப்பை சந்திச்ச ஒரு இனம் இந்நேரம் எவ்வளவு பெரிய புரட்சிக்கு தயாராக இருந்திருக்கும். 1.5 ஆண்டு காலம் தொடர்ச்சியா நம்ம அழுதுருக்கோம் நம்ம இன வரலாற்றுல. 1.5 ஆண்டு காலம், 2008 இருந்து 2009 மே 18 வரை, இன்னைக்கு வரைக்கும் ரத்த வாட, இன்னைக்கு வரைக்கும் நம்ம சுவாசத்துல, இன்னைக்கு வரைக்கும் ஈழ நிலம் முழுமைக்கும் ரத்தமும் கண்ணீருமாக தோய்ந்த அந்த நிலம், நாடு முழுக்க எலும்பு கூடு, கேட்க நாதி இல்ல, லட்சக்கணக்கான பிணம், 90,000 விதவைகள் இன்னும் அந்த நிலத்துல. நம்ம அக்கா, நம்ம தங்கச்சி, நம்ம சின்னம்மா, நம்ம பெரியம்மா, கேட்க ஆடு இல்ல. பல ஆயிரக்கணக்கில் சிறைக்குள்ள மக்கள் எப்படி இருக்கு பாருங்க. மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனம், மானத்தை வித்தால் தான் ஒருவேளை சோற்றுக்கு வழி என்ற நிலையில நீத்திருக்காங்க. நுட்பமாக கவனிக்கணும். அத பேசுறதுக்கு இந்த நாட்டில் ஒருத்தர் இருக்கானா? நம்ம இன அழிப்பு நடந்த 6 ஆண்டுகள் ஆகுது. அதை பத்தி பேச ஒரு தலைவன் ஒருத்தன் இல்ல. இந்திய கடலுக்குள்ள 840 மீனவன் செத்துருக்கான், பேச ஒருத்தன் இல்ல. ஆந்திர காட்டுக்குள்ள 20 தமிழன் சுழப்பட்டு செத்துருக்கான், ஒரு இனப்படுகொலை. சுட்டது ஆந்திர தெலுங்கன், செத்தவன் தூய தமிழன், கேட்க ஒருத்தன் இல்ல. திமுகவுக்கு தொண்டர்கள் இல்லையா? வெள்ளத்துல நம்ம நிறந்துகின்றதமே. கலைஞர் ஐயா வரல, கட்சிக்காரங்க வரல, அவங்க வர வேணாம். அங்க இருக்க மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், பகுதி செயலாளர் போய் மக்களுக்கு துணையா நில்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லலையே, ஒருத்தர் வரலையே. எல்லா கவுன்சிலர் வீட்லயும் போய் கதவை மூடிக்கிட்டு தான் இருந்தாங்க, யாரும் உள்ள வரல, வெளியிலே வரல. இங்க உதவ வந்தது யாரு? எங்க போனாலும் இந்த பாய்மார்க வந்தாங்கப்பா, இந்த ஷர்ட்டு வந்து சோறு போட்டுச்சுப்பா, இந்த பாய்மார்க வந்தாங்கப்பா. தௌஹீத் ஜமாத்து, தௌஹீத் ஜமாத்து ஐயா ஜெயின்லாபுதீனுடைய அமைப்பு, நம்ம அண்ணன் பார்க்கருடைய அமைப்பு, அதுக்கப்புறம் நாங்க பஞ்ச பராரி பை மக்க நாங்க கொண்டு போய் உதவுனோம். யாருமே வரலையப்பா, நீயாவது வந்தியப்பா அப்படின்னு. அதான் நான் சொல்றேன், நாங்க வந்து வேட்பாளர் இவரு, நாங்க தலைவரெல்லாம் வரல, உங்க பிள்ளைகளா வந்திருக்கோம். எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்துட்டோம். வழியே இல்லை வழியே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. கருணாநிதி விட்டா வேற யாருப்பா இருக்கா? அந்த அம்மா தான். அந்த அம்மா விட்டா யாருப்பா இருக்கா? ஐயா கலைஞர் தான். சொல்லிக்கிட்டு 2 பேரையும் விட்டா உங்க பிள்ளைய நாங்க இருக்கோம்னு வந்திருக்கோம். எத்தனையோ தடவை போட்டீங்க ரெட்டலை ரெட்டலை ரெட்டலை. இந்த சின்னத்தை வச்சே என் மக்களின் எண்ணத்தை மாற்ற விடாம கெடுத்துட்டான். எனக்கு புதுசா வந்திருக்கும் பிள்ளைக்கு இன்னைக்கு தான் ரெட்டை மெழுகுவர்த்தி கொடுத்துருக்கான். 65 ஆண்டுகளா உதயசூரி இருக்கு, 50 ஆண்டா ரெட்டலை இருக்கு. 50 ஆண்டுகளா இடுப்பு கீழே விளங்காத நானும் ஓடணும், தினம் உடற்பயிற்சிக்கு போயிட்டு இருக்க அவனும் ஓடணும்னா எப்படி ஓடுறது? 65 ஆண்டுகளா சின்ன வச்சிருக்கவன். இது ஜனநாயகம். நான் என்ன சொல்றேன், எல்லாத்தையும் அழிச்சிரு, எவனுக்கும் சின்னவனா. கருணாநிதி மூத்தவர் 1ன்னு கொடு, ஜெயலலிதா ரொம்ப பெரியவங்க 2, எனக்கு 1952 கூட கொடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன போட்டு விடு. அமெரிக்காவில் இப்படிதான் நடக்குது, பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதுசு புதுசா கொடு. இதைத்தான் நாங்க கேட்கிறோம். இதான் என்ன சொல்றோம், மாற்றம்ங்கிறோம். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம்ங்கிறோம். நம்ம கனவு ஆட்சி மாற்றம் இல்லை, ஆட்சி மாற்றம் இல்லை. நேரத்தை வர சரியா பார்த்துக்கணும், இல்லை வழக்க போட்டு அதுக்கு அங்கே வா இங்கே வந்துட்டு அது வேற பிரச்சனை. இன்னும் ரொம்ப 50 நாள் பயணம் வேற இருக்குன்னா கொல்ல வேலை செய்ய வேண்டியது இருக்கு. அதனால என் அன்பிற்குரிய மக்கள், இந்த ஒரு முறை இல்லை, எப்பவுமே இனி போட்டாச்சு. குறிப்பா என் தம்பி தங்கைகள் யோசிக்கணும். நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, அரசியல் ஒரு அநாகரிகமானது, தேவையற்றது நினைக்கிறீங்க. அது இல்ல. அரசியல் இல்லாமல் இங்க எதுவுமே இல்லை. இந்த உலகத்தை 2 இயல்கள் தான் இயக்கிக் கொண்டிருக்கிறது. ஒன்று அறிவியல், இன்னொன்று அரசியல். இந்த உலகத்தையே இயக்கிக் கொண்டிருக்கிற அறிவியலையே இந்த அரசியல் தான் இயக்குது. அதை நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும். இன்னைக்கு ஐயா நரேந்திர மோடிக்கு தெரியாம ஸ்ரீஹரிகோட்டாவில இருந்து விண்கலம் பறக்காது.
இங்க அர்ச்சகருக்கு பிரச்சனை, அமைச்சரிடத்தில் மனு. ஆண்டவரிடம் அனுதினம் பேசிருக்கிற அர்ச்சகருக்கே பிரச்சனை எல்லாம் அமைச்சர்கிட்ட தான் மனு கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவ்வளவு அதிகாரம் பெற்றது இந்த அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். உங்கள் பிறப்பிலிருந்து இறப்பு சான்றிதழ் வாங்குகிற வரை இடையில் வாழ்க்கையில் அத்தனையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை அமைப்பது அரசியல். அதனால எனக்கான, உங்களுக்கான, நமக்கான அரசியலை நாம் தீர்மானிக்காது வேறு எவர் தீர்மானிப்பது? அதனால வரிசையில் நின்று வாக்கு செலுத்துவது அவமானம் நினைக்க கூடாது. வரிசையில் நின்று வாக்கு செலுத்துறதுக்கு வெக்கப்படுறது, விலகி நிற்கிறது ஒரு தேச துரோக குற்றம். அதை என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். அங்கங்கே கொள்ளையடிக்கிறது, ஊழல் செய்வது, லஞ்சம் செய்வது, லஞ்சம் வாங்குவது, குண்டு வச்சு கொலை செய்வது மட்டும்தான் தீவிரவாதம், பயங்கரவாதம், தேச துரோகம் நினைக்க கூடாது. கல்வி கொடுத்து, வேலை கொடுத்து, நல்ல சம்பளம் கொடுத்து, வசதியான வாழ்க்கையை கொடுத்திருக்க இந்த நாட்டில் ஒரு நாள் ஒரு கொஞ்ச நேரம் வரிசையில் நின்று வாக்கு செலுத்தாமல் விலகி நிற்பதும் பெரிய தேச துரோக குற்றம் தான். அங்க உட்கார்ந்துட்டு கால் மேல கால் ஓட்டி வியாக்கியானம் பேசிட்டு கூடாது. நாடு சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, நீதான் ஆக சரியில்லை. இந்த வெட்டி கதை பேசுறவன் தான் சுத்த மோசம். அதை புரிந்து கொள்ளணும். இது நமது கடமைன்னு நினைக்கணும். நம்ம ஓட்டு போட்டு என்ன ஆக போகுதுன்னு எல்லாரும் இருந்தா எல்லாரும் ஓட்டு போடாம போயிடுறீங்க. அந்த வேட்பாளர் போடுற ஒரு ஓட்டு வெற்றி ஓட்டு ஆயிருமா? ஆகாதா? அதான ஜனநாயகம், அதான் தேர்தல் அரசியல். பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுது சொன்னா எத்தனை பேர்? 125 பேர். மீதி 75 பேர் என்ன பண்றீங்க? 25 பேரை தீர்மானிக்கிற ஆற்றலா மாற்றுறது யார்? விலகி நிற்கிற 75 பேர். நெப்போலியன் சொல்றான், மாவீரன் நெப்போலியன் என்ன சொல்றான்? இந்த உலகத்தில் நடக்கிற தீமைக்கெல்லாம் கெட்டதற்கெல்லாம் அதை செய்கிற கெட்டவன் மட்டும் பொறுப்பல்ல, அதை விலகி நின்று வேடிக்கை பார்க்கிற நல்லவனும் பொறுப்பாளி என்று சொல்றான். அவன் திருடான் தெரிஞ்சா போய் தடுக்காம வேடிக்கை பார்க்கிறதும் திருட்டுக்கு உடன்பாடுதான். அந்த திருட்டுக்கு பங்காளி தான் நீ. அதை தடுக்கணும். அது நம்ம கடமை. 25 பேர் பணத்தை வாங்கிட்டு வாக்கு செலுத்துறவன் யாருன்னு பாரு. தினக்கூலி, அன்றாடங்காட்சி. அரசு ஒரு வேலை திட்டத்தை கொடுக்குது. 100 ரூபாய், 100 நாள் வேலை திட்டம், 100 ரூபாய் சம்பளம். ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்சா 100 ரூபாய் கொடுக்குது. அதுல 40 ரூபாய் கமிஷன் போக 60 ரூபாய் வருது. இதை வச்சு வாழ்கிற மக்கள். ஆனா ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய், வீட்டுல 5 ஓட்டு 5000. பல மாச சம்பளத்தை மொத்தமா நீட்டினோம்ல. வறுமையில் நிற்கிற மக்கள் உரிமையை வித்துட்டு கை நீட்டிருது. வறுமைக்கு உரிமை விற்கிற ஏழ்மை நிலையில் வைத்தது யார்? அவன் தான் குற்றவாளி. என் மக்கள் மேல பிழை இல்லை. அதை நீ புரிஞ்சுக்கணும். மக்கள் தொடர்ச்சியா பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டு குற்றப்படுத்தக்கூடாது. இதை மாத்தணும். அப்ப 75 விழுக்காடு வெளியில நிக்கிறான். அவன் இறங்கி வரணும். அவன் மாசம் 50,000, 20,000, 30,000, 40,000, லட்சம், 2 லட்சம் சம்பளம். காசை வாங்கிட்டு ஓட்டு போடுங்கிற வறுமை நிலையில இல்லாத ஒரு கூட்டம் இருக்கு, பெரிய கூட்டம். இன்னைக்கு தன்மானம் கொண்டு வருகிற இளைய தலைமுறை பிள்ளைகள் இருக்கான். காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறது அவமானம் நினைக்கிற புதிதாக வருகிற இளம் வாக்காளர்கள், இளைய தலைமுறை புரட்சியாளர்கள், இந்த மண்ணை மக்களை உயிருக்கு மேலாக நேசிக்கிற இளைஞர்கள் இருக்கான். அவன் வரணும், வந்து வாக்கு செலுத்து. இது உன்னுடைய நாடு, இது உனக்கான அரசு அதிகாரம். இதை நீ நிறுவனம். அது இல்லாம விலகி நிற்க கூடாது. அதை பொறுப்புணர்வோடு என் தம்பி தங்கைகள் செய்யணும். இந்த தேர்தலை தமிழ் தேசியத்திற்கான தேர்தலாக பாருங்கள். உலகெங்கும் பரவி வாழக்கூடிய 13 கோடி இன மக்கள் இந்த தேர்தலை மிக நம்பிக்கையோடு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமான வெற்றி, சீமானுக்கான வெற்றி, வேட்பாளர் நிற்கிற முருகேசனுக்கு, அக்கா கௌரிக்கு, என்னுடைய தம்பி சுவாமிநாதனுக்கான வெற்றி, எங்க அண்ணன் கதிர் ராஜேந்திரனுக்கான வெற்றி அப்படி பார்க்க கூடாது. ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்திற்கான வெற்றி. அப்படிதான் நீங்க பார்க்கணும். அப்படிதான் பார்க்கணும். அப்படித்தான் பார்க்கணும். நான் எடுக்கிற முடிவு என் இனத்தின் விடிவு என்ற முடிவு எடுக்கணும். என் வாக்கு என் இனத்தை காக்கும், என் மண்ணை காக்கும், என் மானத்தை காக்கும் என்ற முடிவை எடுக்கணும். ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டு அடிமையாகிறதுக்கா? அடிமைகளை தயார் செய்யறதுக்கு ஓட்டு போட போறீங்களா? அடிமைகளை எதுக்காக அண்ணன் ஜெயக்குமார தூக்குனாங்க? பிறகு எதுக்காக சீட் கொடுத்துருக்காங்க? என்ன செஞ்சுட்டார் சபாநாயகர் மாத்தினாங்க? எதுக்காக ஐயா செங்கோட்டையனை தூக்குனாங்க? பிறகு எதுக்காக சீட் கொடுத்துருக்காங்க? எதுக்காக செந்தில் பாலாஜியை தூக்குனாங்க? பிறகு எதுக்காக சீட் கொடுத்துருக்காங்க? யாருக்குமே எதுவும் தெரியாது. அந்த அம்மாவுக்கே தெரியுமா தெரியாதுன்னா அதுவும் தெரியாது. தெரியவே தெரியாது. இதெல்லாம் மாற்றணும்னா வேற யாரும் வந்து மாத்திட்டு போறது இல்ல. இங்க எல்லாருக்கும் ஒரு நோய் இருக்கு. இதெல்லாம் கேட்க யாரும் வரமாட்டாங்களா அப்படின்னு நீங்க என்ன செய்றீங்க?
இது யாரோ ஒருத்தருடைய வேலை இல்ல, நம் ஒவ்வொருவருடைய வேலை என்பதை நீங்க உணர்ந்து இந்த தேர்தலை எதிர்கொள்ளணும். இது ஒரு புரட்சி, தமிழ் தேசினத்தின் விடுதலைக்கான மக்கள் ஜனநாயக புரட்சிக்கான காலம் இது. எனவேதான் உங்கள் பிள்ளைகள் உறவோடு உரிமையோடு வந்து உங்ககிட்ட கேட்கிறோம், மதிப்புமிக்க உங்கள் வாக்கை எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள். எங்களுடைய வெற்றி தமிழ் இனத்தின் வெற்றி, எங்களுடைய குரல் தமிழ் தேசியத்தின் உரிமைக்கான குரல், அதன் விடுதலைக்கான குரல், அதன் எதிர்காலத்திற்கான குரல், அதன் நல்வாழ்விற்கான குரல். அதை முடிவு செய்யணும். இந்த எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ரெட்டை மெழுகுவர்த்தி எத்தனை விளக்கு நம்ம வீட்டில் இருக்கு. தேர்தல் ஆணையம் தேடி பார்த்து எனக்கு ஒரு சின்னம் கொடுத்துக்காம பாருங்க. நான் என்னென்ன கேட்டேன், காளமாடு கேட்டேன், புலி கேட்டேன், என்னென்னமா கேட்டேன். இந்த ரெட்டை மெழுகுவர்த்தி அவன் என்ன முடிவு பண்ணிக்காம பாருங்க. இருண்டு கிடக்கிற ஒரு இனத்திற்கு வெளிச்சம் ஏத்துறதுக்கு உனக்கு மெழுகுவர்த்தி வச்சுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒற்றை மெழுகுவர்த்தியை தந்திருக்கலாம், ஒற்றை மெழுகுவர்த்திய 2 வேணும். நீண்ட காலமா இருண்டு கிடக்கு, அதுக்கு ஒரு மெழுகுவர்த்தி பத்தாது. ஒரு எதிரி இல்லை உனக்கு, 2 பேரும் திராவிட பூதம். ஒன்னு திமுக, அதன் தலைமை கருணாநிதி ஐயா, இன்னொன்னு அதிமுக, அதன் தலைமை ஜெயலலிதா அம்மா. 2 பெரிய திராவிட பூதங்களை அந்த இருட்டில இருந்து விரட்டுறதுக்கு ஒற்றை மெழுகுவர்த்தி உனக்கு பத்தாது, 2 வச்சுக்க. 2 பெரும் தேசங்கள் இருண்டு கிடக்கு, ஒன்னு தமிழீழம், இன்னொன்று தமிழ்நாடு. 2 தேசங்களுக்கும் ஒளியேற்ற இரட்டை மெழுகுவர்த்தி வச்சுக்க. எப்படி உணர்த்துது பாருங்க உங்க பிள்ளைகள். இது தியாகத்தின் அடையாளம். இந்த மெழுகுவர்த்தி ஒரு ஈகத்தின் குறியீடு. வீட்டில் எத்தனை விளக்கு இருக்கு, குத்து விளக்கு, சிமிழி விளக்கு, அகல் விளக்கு, எதுவுமே தன்னை வருத்தி கொண்டு உலகத்திற்கு ஒளியை தராது. மெழுகுவர்த்தி மட்டும்தான் தன்னை எரித்துக் கொண்டு, உருக்கி கொண்டு, அழித்து கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை தரக்கூடிய உன்னதமான ஒரு தியாக சுடர்தான் இந்த மெழுகுவர்த்தி. அப்படி இந்த பிள்ளைகள் தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக, பணம், பதவி, புகழ், போதை எதற்கும் அடிமையாகாமல் என் மண்ணுக்கும் மக்களுக்குமாக உழைப்போம் என்பதை காட்டுவதற்கான உதாரணமாகத்தான் இந்த இரட்டை மெழுகுவர்த்தி. என் அன்பிற்குரிய சொந்தங்களே, இது சின்னம் அல்ல, நம் மாற்று அரசியலுக்கான மாற்றத்திற்கான எண்ணம். இது நாம் தமிழர் கட்சியின் சின்னம் அல்ல, தமிழ் இனத்தின் சின்னம், நமது சின்னம், உங்கள் சின்னம், ஒவ்வொருவருடைய சின்னம். இதை எண்ணத்தில் கொண்டு இந்த தேர்தலில் நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்போம், நாளைய தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். இரட்டை மெழுகுவர்த்திக்கு வாக்களிப்போம், இந்த இனத்தின் எதிர்காலத்திற்கு வாழ்வளிப்போம் என்கிற எண்ணத்தோடு என் அன்பு பெற்றோர்கள், என் அருமை உடன் பிறந்தவர்கள், பாசத்திற்குரிய என் தம்பி தங்கைகள் வாக்கு செலுத்த வர வேண்டும். உங்களை நம்பி நிற்கிற இந்த அண்ணன்களை, உங்கள் உடன் பிறந்தவர்களை, உங்கள் பிள்ளைகளை கைவிட்டு விடாதீர்கள். காசை நம்பி, பணத்தை நம்பி, பரம்பரையாக அரசியல் செய்தோம் என்ற அந்த அதிகாரத்தை நம்பி நாங்கள் வரல. உங்களை நம்பி, முழுமையாக உங்களை நம்பி உங்களுக்காக வந்திருக்கிறோம். உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிறவரை என்று மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் சொல்லுகிறார். என்னுடைய தலைவன் நல்லவர்களோட தோற்றதாக செய்தி உண்டு, நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக வரலாற்றில் செய்தி இல்லை என்று எங்களை நம்பி நிற்க வைத்திருக்கிறான். உங்களை நம்பி நாங்கள் நிற்கிறோம். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, என் அன்பான உடன் பிறந்தவர்களே, உங்கள் சின்னம் இரட்டை மெழுகுவர்த்தி. நாம் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் நம் இனம் காக்கும் என்ற நம்பிக்கையோடு வாக்கு செலுத்துங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை மலரும் நாம் தமிழர் ஆட்சி அதை சொல்லும். உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கமும் நன்றியும். நாம் தமிழர்.